நிகழ்ச்சியில் தலைமையேற்று தலைமையுரையாற்றிய பெருமதிப்பிற்குரிய தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சதீஷ் அவர்களே, இங்கே மிகச் சிறப்பாக எவ்வாறு மாணவர்கள் தமிழ் மன்றங்களில் பங்கெடுத்து கொள்ள வேண்டும், புத்தகத் திருவிழாவில் தர்மபுரி மாவட்டத்தில் தான் என் பணியை தொடங்கினேன். ராயக்கோட்டையில் வேளாண் அலுவலராக என் பணியை தொடங்கினேன். பிறகு கிளமங்கலத்தில் பணியாற்றினேன். இறுதியாக பாலக்கோட்டில் பணியாற்றினேன். அங்கே பணியாற்றுகிற போது உழவர் பெருமக்களை எல்லாம் சந்தித்து அவர்களோடு உரையாடி இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எவ்வளவு கள்ளமில்லாமல் இருக்கிறார்கள் என்பதையும் அவர்கள் எவ்வாறு அலுவலர்களை மதிக்கிறார்கள் என்பதையும் நான் தெரிந்து கொண்டேன். நான் உண்மையிலேயே தர்மபுரி மாவட்டத்தின் ஆட்சியராக வர வேண்டும் என்றுதான் இந்த தேர்வையே எழுதினேன். ஆனால் காஞ்சிபுரத்தில் பணியாற்ற வேண்டிய வாய்ப்பு கிடைத்தாலும் எப்போதும் தர்மபுரியை பற்றி எண்ணுகிற போது நான் எந்த துறையில் இருந்தாலும் அதற்கு சிறப்பு கவனம் செலுத்தினேன் என்பதை நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நன்றாக அறிவார்கள். அப்படி புகழ்வாய்ந்த இந்த தர்மபுரி மாவட்டம் மிகச்சிறந்த சுற்றுலா தலம் ஒன்றை தன்னகத்தே கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு மட்டுமல்ல, தென்னிந்தியாவிலேயே பலரும் விரும்புகின்ற சுற்றுலா தலமாக இருப்பது ஒகேனக்கல். அதனுடைய தமிழ் பெயர் உகுநீர் கல் என்பதுதான். அதை சங்க இலக்கியங்களில் தலைநீர் காவிரி என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். உகுநீர் கல் என்பதை 1960 வந்த சேமன் சண்டை என்கின்ற
ஒரு நாட்டுப்புற இலக்கியத்தில் ஒருவர் நான் கங்கையாடப் போகிறேன், குமரியாடப் போகிறேன் என்று சொல்கிற போது நம் ஊரிலே இருக்கிற உகிநீர் கல்லில் போய் ஆடக்கூடாதா என்கின்ற வரி வருகிறது. அதைப் போல குளிர்காவிரி என்கின்ற அந்த நூலிலும் உகுநீர் கல் என்கின்ற சொல்தான் இடம்பெற்றிருக்கிறது. சங்க இலக்கியங்களில் நாம் சேர சோழ பாண்டியர்களை பாடியதை விட புலவர்கள் கடையேழு வள்ளல்களைத்தான் அதிகமாக பாடியிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்கிறோம். அதியமானை பற்றி ஔவையார் நிறைய பாடியிருக்கிறார். அசோகருடைய சிறுகல் சாசனத்தில் அதியர்களை பற்றி குறிப்பு இருக்கிறது என்கின்ற தகவலையும் நான் கண்டேன். அதியமானை பற்றி ஔவையார் நிறைய பாடல்களை புறநானூற்றிலே பாடியிருக்கின்றார். அதில் அதியமானுடைய உடல் எவ்வளவு வலிமை வாய்ந்தது, அவன் கால் எவ்வளவு வலிமை வாய்ந்தது என்பதை அவர் குறிப்பிடுகின்றார். அதியமானை பற்றி அவர் குறிப்பிடுகிற போது தன்னுடைய பாடல் ஒன்றில் களம்புகழ் ஓம்புமின் தெவ்வீர் போர் எதிர்ந்தே எம்முளும் உளன் ஒரு பொருணன் வைகை என் தேர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்தே செய்த அண்ணானே என்று கூறுகிறார். அதாவது ஒரு நாளைக்கு 8 தேர் செய்கின்ற ஒரு தச்சன் ஒரு மாதம் முழுவதும் முயற்சி செய்து ஒரு காலை செய்தால் எவ்வளவு வலிமையோடு இருக்குமோ, எவ்வளவு அழகோடு இருக்குமோ, அப்படி வைகள் என்கால் என் தேர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்த காலன்னானே என்று குறிப்பிடுகிறார். அப்படி வலிமை வாய்ந்தவன் அதியமான் என்று கூறுகிறார். எங்கள் அதியமான் எப்படிப்பட்டவன் என்றால் முழவிலே காற்று போதினால் கூட அதை போர்ப்பறை என்று எண்ணிக்கொண்டு சிலிர்த்து எழுவான் என்று இன்னுரைய பாடலிலே கூறுகிறார். சிறுவன் மல்லரும் உளரே அதான்று பொதுவில் உறங்கும் விசியுறு தன்னுமை வழி பெருந்தன் கண் கேட்பின் அது போர் என எண்ணும் என் ஐயும் உளனே என்று குறிப்பிடுகிறார் அதியமானுடைய வீரனை. அதைப் போல இந்த அதியமான் தன்னை போஷிப்பதை பற்றி ஔவையார் கூறுகிற போது யாழொடும் கொல்லா பொழுதொடும் புணரா, யாழொடும் கொல்லா பொழுதொடும் புணரா பொருள் அறிவாரா ஆயினும் தந்தையர்க்கு அருள் தந்தனவா புதல்வர் தம் மடலை என் வாய் சொல்லும் அன்ன நெடுமதில் பல கடந்த அந்த அதியன் கடிமதல் அரண் கடந்த நெடுமான் அஞ்சி அருளல் மாறே என்று குறிப்பிடுகிறார். குழந்தையின் மடலைக்கு பொருள் இல்லை, ஆனால் அந்த தந்தையர் அந்த மடலையை கேட்டு அதன் மீது பாசம் செலுத்துகிறார். அதை போலத்தான் நான் பாடுகிற பாடலும் ஒன்றும் பொருள் இல்லை, ஆனால் என் மீது அருளை தருகிறான் இந்த அதியன் என்று பாடுகிறார். தொண்டைமானுக்கும் அதியமானுக்கும் போர் வரப்போகிறது. ஆனால் அதியமான் போரை விரும்பவில்லை. அதனால் ஔவையார் தூது செல்கிறார். அங்கே தொண்டைமானுடைய படைக்கலன்கள் எல்லாம் புதிதாக இருக்கிறது, பளபளப்பாக இருக்கிறது. அந்த புதிதாக இருக்கிற படைக்கலன்களை எல்லாம் பார்த்துவிட்டு ஔவையார் பாடுகிறார். இவ்வே பீலி அணிந்து மலர் சூட்டி கண் திரள் நோன்காள் நெய் அணிந்து கடியுடை வியன் நகர் அவ்வே அவ்வே பகைவர் குத்தி கொடுநுதி சுதைந்து கொள் திறம் குற்றில மாதோ என்றும் உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடன் ஒண்ணும் இல்லார் ஒக்கல் தலைவன் அண்ணல் எம் கோமான் வைநுதி வேலே. இங்கே உன்னுடைய படைக்கலன்கள் எல்லாம் பளபளப்பாக இருக்கிறது, ஆனால் அதியமானுடைய படைக்கலன்கள் எல்லாம் போரிலே குத்தி ரத்தம் பட்டு வளைந்து பார்க்கவே முடியவில்லை என்று வஞ்ச புகழ்ச்சியை போல தொண்டைமான் இதுவரை போரையே சந்தித்ததில்லை என்பதை கூறி போரை தடுத்து நிற்கிறார். அந்த காலத்தில் புலவர்கள் எவ்வளவு பெரிய பங்கு ஆற்றி இருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். இப்படி ஔவை அதியமானிடம் நெல்லிக்கனி பெற்றதை
பரிமேலழகர் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்கின்ற அந்த குறளுக்கு பதில் விளக்கம் கூறுகிற போது அவ்வைக்கு அதியன் தந்த நெல்லிக்கனியை போன்ற அமிழ்தானவற்றை என்று குறிப்பிடுகிறார். நாம் எல்லோருமே அதியமான் அவ்வைக்கு நெல்லிக்கனியை கொடுத்து விட்டார் என்று ஔவையார் பெற்றதையும் அதியன் தந்ததையும் பெருமையாக பேசுகிறோம். உண்மையிலேயே அதியன் தந்த நெல்லிக்கனியை விட அதிகமாக தந்து விட்டார் ஔவையார். ஏனென்றால் அதிக நாள் வாழ்கிற நெல்லிக்கனியை உண்ட ஔவை இறந்து போய்விட்டாள். ஆனால் அதியனை பற்றி ஔவை எழுதிய பாடல்கள் இன்னும் உயிரோடு இருக்கின்றன, எப்போதும் உயிரோடு. எனவே அதியன் கொடுத்ததை விட அதிகம் கொடுத்தவள் ஔவை. அதுதான் தமிழின் சிறப்பு. இப்படி 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட சிறப்பு வாய்ந்த தர்மபுரியிலே முதன்முறையாக புத்தக திருவிழாவில் உரையாற்றுவதில் நான் பெருமிதம் கொள்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். புத்தக திருவிழாவிலே எதற்காக சொல்லரங்கங்கள்? புத்தகத்தை பார்க்க வேண்டியதுதானே, போய்விட வேண்டியதுதானே. எதற்காக ஒரு மேடை? அதிலே சில பேர் வந்து பேச வேண்டும் என்கிற கேள்வி சிலருக்கு இருக்கக்கூடும். அவர்கள் இதை எழுப்பியதும் உண்டு. மால்கம் கிளாட்வெல் என்பவர் பிளிங்க் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்திலே அவர் கூறுகின்ற ஒன்று, ஒரு புத்தகத்தை வாங்க வேண்டும் என்றால் முழுவதுமாக யாரும் படித்து விட்டு வாங்குவதில்லை, புரட்டி பார்க்கிறார்கள். நன்றாக கற்று தேர்ந்தவர்கள் 2 பக்கங்களிலேயே இந்த புத்தகத்தை வாங்க வேண்டுமா வாங்க வேண்டாமா என்று முடிவு செய்து விடுகிறார்கள். அதைப் போல ஒரு சொல்லரங்கத்திலே ஒருவர் பேசிக் கொண்டிருந்தால் 5 நிமிடத்திலேயே இருக்க வேண்டாமா இல்லை அல்லது செல்ல வேண்டுமா என்பதை அவர்கள் தீர்மானித்து விடுகிறார்கள். எதனால் சொல்லரங்கம் முக்கியத்துவம் வாய்ந்தது? திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். ஏன் செவிகளை அவர் உயர்த்தி கூறினார்? செவிகளை பொறுத்தவரை மற்ற பொறிகளிலிருந்து அது வேறுபட்டது. ஒரு பொருளை பார்க்க வேண்டும் என்றால் திரும்பி பார்க்க வேண்டும். ஆனால் இருந்த இடத்திலிருந்தே எதையும் கேட்டுவிடலாம். கண்கள் சென்று பற்றும் பொறி, செவி நின்று பற்றும் பொறி. இருந்த இடத்திலேயே அறிந்து கொள்வது. அதிகம் படித்தால் கண் வலிக்கும், அதிகம் பேசினால் வாய் வலிக்கும், அதிகம் நடந்தால் கால் வலிக்கும், அதிகம் உழைத்தால் கை வலிக்கும், அதிகம் தூக்கினால் முதுகு வலிக்கும், அதிகம் சிந்தித்தால் தலை வலிக்கும், எவ்வளவு கேட்டாலும் காது வலிக்காது. கண்களை மூட இமையுண்டு, நாக்கை மூட இதழ்கள் உண்டு, காதுகளை மூட எதுவும் இல்லை. இரு காதுக்கு எதுவும் மூடி இருக்காது. அதுதான் காதின் சிறப்பு. விலங்குகளுக்கு எப்படி புலன்கள் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்றால், நாய்க்கு மோப்ப சக்தி அதிகம், மனிதர்களைப் போல 44 மடங்கு மோப்ப சக்தி அதிகம். ஆனால் அதற்கு பார்வை குறைவு. வனத்திலே ஒரு புலி வேட்டையாட வருகிறது என்றால் மரத்திலே இருக்கிற குரங்கு முதலில் பார்த்துவிடும். அது கத்தி எச்சரிக்கை செய்யும். உடனே மான்கள் விழிப்படைந்து விடும். அந்த மான்களின் காதுகள் எந்த திசையில் ஓசை வருகிறது என்றே பார்க்கும். கேட்கிற திறன் நம்மை விட யானைக்கு அதிகம். அதனால் இன்ஃப்ரா சவுண்ட் என்பதை கேட்கிற சக்தி யானைக்கு இருக்கிறது. நாம் கேட்க முடியாத ஓசைகளை அது கேட்பதால் தரையிலேயே சத்தத்தை எழுப்பி மற்ற யானைகளை அது எச்சரிக்கை செய்ய முடியும். வௌவால்கள் இரவிலே பறக்கின்றன, சுவரிலே மோதாமல் பறக்கின்றன. காரணம், அல்ட்ராசானிக் அதிர்வலைகளை எழுப்பி சுவர் இருப்பதை அவை கண்டுபிடித்துக் கொள்கின்றன. மனிதனுடைய மகத்துவமே அவனுக்கு மோந்து பார்க்கும் தன்மையும், விழிகளால் பார்க்கிற தன்மையும், காதுகளால் கேட்கிற தன்மையும் சம அளவிலே இருப்பதுதான். அதுதான் மனிதனுடைய சிறப்பு. நம்முடைய உறுப்பிலேயே சிறப்பு வாய்ந்தது காது. ஏனென்றால்
இந்த காதுகள் 2 பேருக்கு ஒரே மாதிரி இருப்பதில்லை. தொடக்கத்திலே கைரேகைக்கு பதிலாக காது ரேகை வைக்கலாமா என்று கூட யோசித்தார்கள். நாம் சின்ன வயதிலேயே குத்துவது காதுகளைத்தான். அது மட்டுமல்ல, யாராவது ஏமாந்தாலும் நாம் குத்துவது அவர்கள் காதுகளைத்தான். இப்படி காதுகளுக்கு எண்ணற்ற சிறப்பு இருப்பதனாலும் பெரும்பான்மையானவற்றை நாம் கேட்டுத்தான் அறிந்து கொள்கின்றோம். உண்பது எப்படி என்று புத்தகம் படித்தா கற்றுக்கொண்டோம்? குளிப்பது எப்படி என்று யாராவது வகுப்பு எடுத்தார்களா? பற்களை துலக்குவது எப்படி என்று யாராவது பாடம் போதித்தார்களா? எப்படி உறங்க வேண்டும் என்று யாராவது ஏடுகளிலே சொல்லி தந்தார்களா? இவற்றையெல்லாம் நாம் காதுகளிலே கேட்டு கேட்டுத்தான் அறிந்து கொண்டோம். நல்லவற்றை கேட்க வேண்டும் என்பதனால் தான் திருவள்ளுவர் எனைத்தானும் நல்லவை கேட்க என்று குறிப்பிட்டார். அதனால் கற்றிலனாயினும் கேட்க, படிக்காமல் இருந்தால் கூட கேள்வியின் மூலம் ஒருவர் அறிவு பெற முடியும் என்பதை அவர் தெளிவுபடுத்தினார். சொல்லரங்கத்திலே ஒருவர் பேசுகிற போது அவர் தன்னுடைய வாழ்க்கையில் 40 ஆண்டுகளாக சேகரித்த அறிவை நீங்கள் 40 நிமிடங்களில் உறிஞ்சிக் கொள்கிறீர்கள். 5 நிமிடங்களில் அவர் படித்த மிகப்பெரிய புத்தகத்தை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிவிடுகிறார். அவர் சொல்வதிலிருந்து எந்தெந்த புத்தகங்களை வாங்க வேண்டும் என்று நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள். அவர் பேசுகிற போது அது உங்கள் வாழ்க்கைக்கே ஒரு திசை காட்டியாக இருக்கலாம். ஒரே ஒரு சிந்தனை ஒரு பேச்சிலே கிடைத்து அதை நீங்கள் இல்லத்திற்கு எடுத்து சென்றால் கூட அது மகத்துவம் வாய்ந்ததுதான். உதாரணமாக, நான் சிறுவயதில் சித்பவானந்தா என்பவர் எங்கள் பள்ளியில் விவேகானந்தர் எவ்வளவு விழிப்புணர்வு பெற்றவர் என்பதற்கு ஒரு சின்ன கதையை சொன்னார். அந்த சிறுகதை என்னுடைய இதயத்தில் இன்னமும் இடம்பெற்று இருக்கிறது. அதை கேட்ட பிறகு நான் என்னுடைய கவனத்தை எப்படி குவிப்பது என்பதை கற்றுக்கொண்டேன். எவ்வளவு பெரிய சந்தையிலும் ஒரு புத்தகத்தை சந்தடி இல்லாமல் படித்து விடுகிற தன்மையை நான் பெற்றது அந்த சிறுகதையால் தான். அதனால் நீங்கள் சொல்லரங்கத்திலே அவர்கள் கூறுகிற கருத்துகள் உங்கள் வாழ்க்கையை ஒளிமயமாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. என்னதான் காணொளியில் கேட்டாலும் நேராக கேட்பதை போன்ற இனிமை அது இருக்காது. எப்படி பசுவின் படியிலே இருக்கிற பால் பாத்திரத்திற்கு வந்தாலே நீர்த்து போய்விடுகிறதோ, அதை போல நேரடியாக கேட்கிற போது இருக்கிற அந்த தாக்கம் அதை காணொளியில் கேட்கிற போது ஏற்படுவது இல்லை. இந்த உலகத்தில் அற்புதமான பேச்சாளர்கள் எல்லாம் இருந்தார்கள். அவர்கள் பேசிய உரைகளால் மானுடம் செழுமை பெற்றது. அவர்கள் போதிக்கவில்லை, பேசினார்கள், பரப்புரை செய்தார்கள், போகிற இடங்களிலெல்லாம் தங்கள் சிந்தனைகளை விதைத்தார்கள். புத்தர் மிகப்பெரிய சங்கத்தில் பேசுவார். எல்லா நேரமும் பேசிக்கொண்டே இருந்தார். அவர் எதையும் எழுதி வைக்க விரும்பவில்லை. எழுதினால் அதையே கும்பிட ஆரம்பித்து விடுவார்கள். அதனால் அவர் பேசிக்கொண்டே இருந்தார். போகிற இடங்களிலெல்லாம் தர்க்கங்கள் நிகழ்த்தினார், மனங்களை வென்றார், மாற்றங்களை ஏற்படுத்தினார். புத்தருடைய உரையை கேட்டு மாறியவர்கள் ஏராளம். சாக்ரட்டிஸ் இளைஞர்கள் முன்னால் தோன்றுவார், சில கேள்விகளை வைப்பார், பதில்களை வரவழைப்பார். கேள்விகள் கேட்டு கேட்டு சிந்திக்க வைத்து ஏத்தன்ஸ் நகரத்து இளைஞர்களை அவர் மாற்றம் கொள்ள செய்தார். டெமஸ்தனிஸ் அவன் அவையிலே ஏறி நின்றால் அவனை வெல்வதற்கு ஆள் இல்லை. ஆரம்பத்திலே திக்குவாயாக திகழ்ந்தவன் கூழாங்கற்களை வாயிலே அடைத்து சரளமாக பேச கற்று, காற்றின் அலைகளை விட இன்னும் ஓங்கி உச்சரிக்க கற்றுக்கொண்டு, மலைகளில் ஏறி மூச்சு தாக்கு பிடிக்கின்ற அளவிற்கு பேசும் நீளமான வாக்கியங்களை பேச முயன்று, அதற்கு பிறகு எந்த மேடையில் அவன் தோன்றினாலும் அவனை வெல்வதற்கு ஆள் இல்லை என்கின்ற அபார ஆற்றல் கொண்டவனாக அலெக்சாண்டருடைய படையெடுப்பை கூட எதிர்த்து பேசினான். சிசரோ மிகப்பெரிய வழக்கறிஞர். சிசரோ பேசினால் எதிராளியின் கைகள் நடுங்கும் என்ற அளவிற்கு வழக்கு மன்றத்தில் வாதிடுகின்ற வல்லமை பெற்றவனாக அவன் திகழ்ந்தான். இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கம் இன்றும் மகத்தானதாக கருதப்படுகிறது. நபிகள் நாயகம் மற்றவர்களோடு உரையாடுகிற போது சொன்ன சொற்கள் இன்றும் மகத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மகாத்மா காந்தி இந்தியா முழுவதும் சென்று சுதந்திர வேள்வியை
எப்படி நடத்த வேண்டும் என்கின்ற அந்த உணர்வை, நாட்டுப்பற்றை ஊட்டினார். சர்ச்சில் போர்க்காலங்களில் ஆற்றிய உரைகள் தான் சிப்பாய்களை சிலிர்த்து எழச் செய்தது. லிங்கன் சாதாரணமாக பேசினாலும் மகத்துவம் வாய்ந்த பேச்சுக்களை எல்லாம் பேசினார். காமராஜர் எளிமையாக பேசுவார், ஆனால் அந்த உரை மக்களின் இதயங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும். கொட்டுகிற அருவியைப் போல, ஓடுகின்ற ஆற்றைப் போல, எழும்புகிற புயலைப் போல பேசுகின்ற ஆற்றல் கொண்டவராக திகழ்ந்தவர் பொது உடைமைவாதி ஜீவா. அவர் பேசுகிற போது கற்களை எல்லாம் மலையருவி உருட்டுவதை போன்ற ஓசை வரும். அவருக்கு எந்த மேடையும் ஏற்றதாக இருக்காது. நடந்து கொண்டே பேசுவார். உடல் மொழியில் அவள் காட்டுகின்ற சைகைகளை பார்த்து பேச்சு மொழியின் இலக்கணங்களை எல்லாம் காலில் போட்டு மிதித்தவர் என்று சுந்தர ராமசாமி குறிப்பிடுகிறார். அதை போல ஆற்றொடுக்காக பேசி மூளை முடுக்குகளில் இருக்கிற இளைஞர்களினுடைய உள்ளத்திலெல்லாம் பற்றையும் மொழிப்பற்றையும் ஏற்படுத்திய மாபெரும் மனிதராக திகழ்ந்தவர் பேரறிஞர் அண்ணா. அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களிடையே பேசி அவர்களுடைய உரிமை குரலாக, அவர்களுடைய ஏக்கப் பெருமேச்சாக திகழ்ந்து அவர்களிடம் தன்மானத்தையும் சுயமரியாதையும் போராட வேண்டும் என்கின்ற எண்ணத்தையும் ஏற்படுத்தியவர். இப்படி மகத்தான மனிதர்கள் எல்லாம் நம்முடைய நாட்டில் பேச்சினால் பல மாற்றங்களை ஏற்படுத்தினார்கள். எப்படி பேச வேண்டும் என்பதையும் திருவள்ளுவர் தெரிவிக்கின்றார். அவர் கூறினார், சொலல் வல்லன் சோர்விலன் அவனை இகழ் வெல்லல் யாருக்கு வரிது. எவன் ஒருவன் சொல் வன்மையில் திகழ்ந்திருக்கிறானோ, எவன் ஒருவன் வாதங்களை வெல்லுவதற்கு தயாராக இருக்கிறானோ, எதிராளிகள் வந்து பேசுவதற்கு தயங்குகின்ற அளவிற்கு அறிவும் ஞானமும் பெற்று விளங்குகிறானோ, அவனை யாராலும் வெல்ல முடியாது என்று திருவள்ளுவர் தெரிவித்தார். அவர்தான் சொன்னார், கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும். கேளாதவர்கள் கூட, முக்கியமாக நாம் கருத வேண்டியது என்னவென்றால், விருப்பாதவர்கள் கூட ஒரு 5 நிமிடம் கேட்டால் அங்கேயே இருந்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தை ஏற்படுத்துவதுதான் தலை சிறந்த உரையாக இருக்க முடியும் என்று சொன்னார். எனவே புத்தகத்தையும் பேச்சையும் பிரிக்க முடியாது. புத்தகத்திலிருந்து உருவானது பேச்சு, பேச்சிலிருந்து உருவானது புத்தகம். சொல்லரங்குகள் எப்போதும் தேவை. ஒரு பேச்சு எதை செய்யும்? ஒரு பேச்சு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். தூங்கி கிடக்கின்ற மனிதர்களை தட்டி எடுப்பும் பாரதியின் கவிதைகள், வ.உ.சி.யின் உரைகள், சுப்பிரமணிய சிவத்தினுடைய உரைகள் தூங்கி கிடந்தவர்களை தட்டி எழுப்பின. எனவே ஒரு பேச்சு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். அது நம்பகத்தன்மையை ஏற்படுத்தும், சமூக உணர்வை ஏற்படுத்தும். நாம் தனி மனிதனாக இருப்பது அல்ல, இந்த சமூகத்தில் எந்த ஏழை கண்ணீர் வடித்தாலும் அதை துடைப்பதற்கு நம் கரங்கள் நீள வேண்டும் என்கின்ற உணர்வை ஒரு பேச்சு ஏற்படுத்தும். அது கட்டுப்பாட்டை உண்டாக்கும். பசித்தாலும் பரவாயில்லை, கொள்கைக்காக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தை, சுய கட்டுப்பாட்டை ஒரு பேச்சினால் ஏற்படுத்த முடியும். யாராவது ஒருவர் நம் அருகே காயம் பட்டால் ஓடி சென்று களிம்பு தடவ வேண்டும் என்கின்ற பரிவை அது ஏற்படுத்தும். நாம் விடுதலை பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தை ஏற்படுத்தும். நாம் நல்லவர்களுடைய உரையை கேட்டால் நற்பழக்கங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற உத்வேகத்தை அது ஏற்படுத்தும். மூட நம்பிக்கைகளை எல்லாம் தகர்த்து எறிவதற்கு ஒரு சொற்பொழிவால் பலன் கிடைக்கும். அது நம்மை ஒன்றுபடச் செய்வதாக இருக்கும். இந்தியா என்பது ஒன்றுபடுவதற்கு எண்ணற்ற தலைவர்கள் பயணித்து நாட்டு மக்களுடைய இதயத்திலே மூட்டிய சுதந்திர தீதான் மிகப்பெரிய காரணமாக இருந்தது என்பதை நாம் அறிவோம். எனவே ஓர் உரை மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். உலகத்திலே பேச்சு என்ன செய்தது? அது தூண்டியது, உற்சாகப்படுத்தியது, ஊக்கப்படுத்தியது, செயல்பட வைத்தது, சோம்பி இருப்பவர்களை எழ வைத்தது, கிளர்ச்சி செய்ய வைத்தது, நாட்டுப்பற்றை ஊட்டியது, அவர்கள் முன்னேற வேண்டும் என்கின்ற எண்ணத்தை ஏற்படுத்தியது, அவருடைய உள்ளத்தில் அடங்காத தாக்கத்தை ஏற்படுத்தியது. இவற்றையெல்லாம் உரைகள் செய்தன. உலகத்திலே சிறந்த உரைகள் பல இருக்கின்றன. ஆபிரகாம் லிங்கன் 170 சொற்கள் மட்டுமே கொண்டு பேசிய கெட்டிஸ்பர்க் உரை இன்றும் சிறந்த உரையாக கருதப்படுகிறது. அந்த உரை இல்லாத உலக சொற்பொழிவுகள் பற்றிய புத்தகமே கிடையாது. அதை அவர் ஆற்றிய போது அது தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. ஆனால் நாளடைவில் அது மகத்தான உரையாக கருதப்படுகிறது.
மகாத்மா காந்தி வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது ஆற்றிய உரை தலை சிறந்த உரையாக கருதப்படுகிறது. இந்தியா விடுதலை பெற்ற அந்த நள்ளிரவில் 3 பேர் உரையாற்றினார்கள். பண்டித ஜவஹர்லால் நேரு, சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், சௌத்ரி காலிஸ் கிஸ்மான் என்கின்ற 3 பேர் ஆற்றினார்கள். பண்டித ஜவஹர்லால் நேருடைய உரைதான் வரலாற்றிலே நிலைத்து நிற்பதாக இருந்தது. சர்ச்சில் ஆற்றிய போர் உரைகள் சிறந்த உரைகளாக கருதப்படுகின்றன. we can, yes we can என்று ஒபாமா ஆற்றிய உரை மகத்தான உரையாக கருதப்படுகிறது. நெல்சன் மண்டேலா ஆற்றினாரே, தன்னுடைய நாட்டின் தொடக்கத்தில் ஆற்றிய அந்த உரை சிறந்ததாக கருதப்படுகிறது. எனக்கும் ஒரு கனவு இருக்கிறது என்று மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் ஆற்றினாரே, அந்த உரை இன்றும் தலை சிறந்த உரையாக கருதப்படுகிறது. இப்படி மகத்தான உரைகள். சவேதார் குலத்தை பற்றி அம்பேத்கர் ஆற்றிய உரை மாபெரும் உரையாக கருதப்படுகிறது. இந்த உரைகளை எல்லாம் வாசிக்கின்ற போதுதான் வாசிப்பு எவ்வளவு நேசிப்புக்குரியது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். புத்தக திருவிழாக்களை ஏன் நடத்த வேண்டும்? சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கூறினார்கள், மாவட்டந்தோறும் நாங்கள் புத்தக விழாக்களை நடத்துவதற்கான அரசாணையை அரசு பிறப்பித்தது என்று. ஏன் புத்தக திருவிழாவை நாம் நடத்த வேண்டும்? படிக்கின்ற பண்பாட்டை புத்தக திருவிழாக்கள் ஏற்படுத்தும். இங்கே திரு சிசுபாலன் அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார். அவர் இந்த புத்தக திருவிழாக்கள் நடப்பதற்கு முன்னால் மிகுந்த பிரயாசை கொண்டு மக்களை திரட்டி புத்தக திருவிழாக்கள் நடத்தினார் என்று இங்கே எனக்கு கூறப்பட்டது. புத்தக விழாக்களை நடத்துவது படிக்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்துவதற்காக. பல்வேறு விதமான புத்தகங்கள் ஒரே இடத்தில் கிடைப்பது என்பது புத்தக திருவிழாவில் தான் சாத்தியம். இந்த புத்தகங்கள் உலகம் சார்ந்த அத்தனை எழுத்தாளர்களையும் உங்கள் கண் முன்னாலே கொண்டு வந்து விரிக்கிறது. இங்கே நீங்கள் படைப்பாளிகளை சந்திப்பீர்கள். படைப்பாளிகளும் படிப்பாளர்களும் பதிப்பாளர்களும் சந்திக்கின்ற இடமாக இருக்கிறது புத்தக திருவிழா. ஒரு படைப்பாளி தன்னுடைய எந்த புத்தகம் விரும்பப்படுகிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு புத்தக திருவிழா உதவுகிறது. ஒரு பதிப்பாளர் யாருடைய புத்தகங்களை மக்கள் நேசிக்கிறார்கள், எந்த வயதினர் எந்த புத்தகத்தை விரும்புகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள உதவுகிறது. உள்ளூர்காரர்கள் தங்களுடைய புத்தகங்களை வெளியிடுவதற்கு இது உதவுகிறது. அப்படித்தான் மாவட்ட ஆட்சியருடைய நேர்முக உதவியாளர் ஒரு புத்தகத்தை இந்த மேடையிலே வெளியிட்டிருக்கின்றார். அதை போலவே உள்ளூர் எழுத்தாளர்கள் தங்களுடைய புத்தகங்களை கடைபிடிப்பதற்கும் இது உதவுகிறது. எனவே புத்தக திருவிழா என்பது ஒரு மகத்தான நிகழ்வு. இந்த புத்தக திருவிழாவில் தொடக்கத்திலேயே நிறைய வியாபாரம் ஆகும் என்று பதிப்பாளர்கள் எதிர்பார்க்க கூடாது. எப்போதுமே படிப்படியாகத்தான் எதுவும் நடக்கும். காவிரி தொடங்குகிற இடத்தில் கூட அது சன்னமாகத்தான் தொடங்குகிறது. ஆடு தாண்டும் காவிரியாக தொடங்குகிற அந்த நதிதான் பிறகு அகண்ட காவிரியாகிறது. அதுதான் உகிநீர் கல்லில் வந்து விழுகிறது. அதுதான் தலைநீர் காவிரியாக இருக்கிறது. எனவே இந்த புத்தக திருவிழாவை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மாணவர்கள் வந்து பார்க்க வேண்டும். பொருட்காட்சியை பார்ப்பதைப் போல புத்தக கண்காட்சியும் பார்க்க வேண்டும் என்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். ஆசிரியர்கள் வாசிப்பதன் நோக்கத்தை எடுத்து சொல்லுங்கள். நான் ஓய்வு பெறுகிற அன்று காலையில் எழுதிய கடிதமே பள்ளிக்கல்வி இயக்குனருக்கு ஒவ்வொரு பள்ளியிலும் வாசகர் மன்றத்தை தொடங்குங்கள் என்கின்ற கடிதம்தான். வாசிக்க தொடங்கினால் புத்தகங்களை எல்லோரும் வாங்கத் தொடங்குவார்கள். எப்போது அவர்கள் அறிவை தேடி போகிறார்களோ அப்போது அவர்கள் வாழ்க்கையே ஒளிமயமாக ஆகும் என்பதை கூறி மையத் தலைமைகள் என்கின்ற தலைப்பில் பேசுவதற்கு விழைகிறேன். சீனத்து பன்றிவால் என்று ஒரு தலை அலங்காரம் உண்டு. தலையை முழுங்க சிரைத்துவிட்டு ஒரு சடை பின்னலாக ஆண்கள் தொங்கவிட்டு கொண்டிருப்பதுதான் இந்த சீனத்து பன்றிவால். இந்த சீனத்து பன்றிவாலை சீனையர்கள் ஏன் சிகை அலங்காரமாக கொண்டார்கள் என்பதற்கு ஒரு வரலாறு உண்டு. சீனர்கள் நாகரிகத்திலே மேம்பட்டவர்கள். ஆனால் மஞ்சூரியர்கள் படைபலத்திலே மேம்பட்டவர்கள். அவர்கள் பாய்ந்து வருகின்ற குதிரைகள், பலமான படை, வற்றாத வைராகியம், செறிவான ஆயுதங்கள் ஆகியவற்றை தங்கள் கைகளில் வைத்திருந்தார்கள். நாகரிகம் அடைந்த சமுதாயம் எப்போதுமே
அறிவில்தான் மும்முரம் காட்டும். படைபலம் கொண்ட மஞ்சூரியர்கள் சீனர்களை ஆக்கிரமித்தார்கள். 17ஆம் நூற்றாண்டில் சீனா அடிமைப்பட்டது. அடிமைப்பட்டவுடன் அவர்கள் செய்த ஒரே காரியம், சீனர்களை வேறுபடுத்த அவர்கள் தலைமுடியை மடுங்கச் சிரைத்து பின்னால் ஒரு சடையைப் போல தொங்கவிடச் செய்தார்கள். ஆண்களுக்கு இந்த தலை அலங்காரம். சீனர்கள் கொதித்து எழுந்தார்கள். இதற்கு எதிராக கிளர்ச்சிகள் செய்தார்கள். இதற்கு எதிராக போராட்டங்கள் செய்தார்கள். சிகைக்கு எதிராக சிறை சென்றார்கள். அதனால் அவர்கள் பல சிரமங்கள் பட்டார்கள். ஆனால் எப்போதுமே புதிய செருப்பு பாதம் படப்பட பணிந்து விடுவதைப் போல நாளடைவில் அவர்கள் அந்த சிகை அலங்காரத்தை மேற்கொள்ள ஆரம்பித்தார்கள். பிறகு எது அடிமைத்தனமாக கருதப்பட்டதோ அதுவே அலங்காரமானது. அதையே அவர்கள் தங்களுடைய அடையாளமாக கருதினார்கள். அதற்கு பிறகு சான் பிரான்சிஸ்கோவிலே இருந்த சீனர்களை இந்த தலைமுடி நீங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று கூறிய போது அதற்கு எதிராக கிளர்ச்சி செய்தார்கள். 1911ஆம் நூற்றாண்டு தான் அவர்கள் மஞ்சூரியர்களுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டார்கள். சீனம் மிகுந்த அறிவு பெற்ற நாடுதான். அவர்கள்தான் காகிதத்தை கண்டுபிடித்தார்கள். அவர்கள்தான் மசியை கண்டுபிடித்தார்கள். குதிரை அங்கவடியை கண்டுபிடித்தவர்கள் அவர்கள்தான். திசை காட்டியை கண்டுபிடித்தவர்கள் அவர்கள்தான். வெடிமருந்தை கண்டுபிடித்தவர்களும் அவர்கள்தான். ஆனால் ஏன் தோல்வி அடைந்தார்கள்? ஏன் தோல்வி அடைந்தார்கள்? தூங்கி கிடக்கவா துப்பாக்கிகள்? பெருமை பேசி தெரியவா பீரங்கிகள்? உரையிலே உறங்கவா வாள்கள்? கரையிலே நிற்கவா கப்பல்கள்? விளையாடி மகிழவா வில்கள்? அழகு பொருட்களா அம்புகள்? விண்ணிலே பறக்கவா விமானங்கள்? அதனால் அவர்கள் தோல்வியுற்றார்கள். நாம் வரலாற்றை புரட்டி பார்த்தால் தலைமை இருக்கின்ற நாடுகள் தகதகவென மின்னு வருவதை பார்க்கிறோம். அவர்கள் தலையெடுத்து வருவதை பார்க்கிறோம். நட்டத்தில் இயங்குகிற கடைகள் திடீரென லாபத்தில் செல்கின்றன. மூடப்படுகின்ற வர்த்தகங்கள் முகிழ்த்து எழுகின்றன. இருண்டு கிடக்கின்ற இல்லங்கள் ஒளி பெற்று திகழ்கின்றன. வறுமை வாழ்த்திய மாநிலங்கள் வளமாக மாறுகின்றன. காரணம், அதற்கு தலைவர்கள் காரணமாக இருக்கிறார்கள். அந்த நாட்டிலே, அந்த இடங்களிலே, அந்த நிறுவனங்களிலே எண்ணெய் நிரம்பி இருக்கின்ற அந்த தீபங்களுக்கு அவர்கள் தீக்குச்சி ஆகிறார்கள். மலர்ந்திருக்கின்ற ஒரு பூங்காக்களில் அந்த மலர்களுக்கு அவர்கள் வண்ணத்து பூச்சியாக மாறி மகரந்த சேர்க்கை மனங்களிலே செய்கிறார்கள். அதன் காரணமாக அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். அதனால் அந்த நாடும் அந்த நிறுவனமும் மேம்பட்டு செல்கிறது. மையத் தலைமைகள் என்று சொன்னால் உலகுக்கு தலைமை என்று பொருள் அல்ல. ஒரு மாவட்டத்தின் தலைமையும் மையம்தான். ஒரு மாநிலத்தின் தலைமையும் மையம்தான். ஒரு நிறுவனத்தின் தலைமையும் மையம்தான். ஒரு உணவகத்தின் தலைமையும் மையம்தான். நீங்கள் எங்கே பணியாற்றுகிறீர்களோ அதுதான் உங்கள் மையம். அங்கே தலைமை பண்களோடு திகழ்வதுதான் மையத் தலைமைகள். தலைவன் எப்படி உருவானான்? மனிதன் காடுகளிலே திரிந்த போது வேட்டையாடி கொண்டிருந்தான். அப்போது தலைவன் கிடையாது, தலைவி மட்டும்தான். அப்போது பெண் வழி சமுதாயம் தான் இருந்தது. அப்போது சமுதாயம் இல்லை, கூட்டங்கள் இருந்தன. உஷா கூட்டம், நிஷா கூட்டம் என்று இருந்தது. அதைத்தான் குடும்பம், தனிச்சொத்து, அரசு ஆகியவற்றின் தோற்றம் என்கின்ற புத்தகத்தில் ஏங்கல்ஸ் எழுதுகிறார். பழங்கால சமுதாயம் என்கின்ற நூலில் மார்கன் எழுதுகிறார். வால்காவில் இருந்து கங்கை என்கிற நூலில் ராகுல் சாகர்த்தியாயன் எழுதுகிறார். பெண்கள் தான் தலைவியாக இருந்தார்கள், தலைவன் இல்லை. பெண்களுக்கு கட்டுப்பட்டவர்களாகத்தான் ஆண்கள் இருந்தார்கள். பெண்கள் தான் ஆண்களுக்கு விவசாயத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். அதற்கு பிறகுதான் விவசாயம் தொடங்கியது. ஐரோப்பாவும் ஆசியாவும் ஆப்பிரிக்காவும் சந்திக்கின்ற பிறை வடிவ நிலத்தில் ஒரு வேறுபாடு கண்டது. அங்கே காட்டு பார்லிகளையும் காட்டு கோதுமைகளையும் மனிதன் பார்த்தான். அவற்றை தடவி தடவி உண்ணுகின்ற பதத்திற்கு ஏற்படுத்தினான். பிறகு அவன் வேட்டையாடி திரிந்தால் அதிகம் எதுவும் கிடைக்காது, நாம் விவசாயம் செய்தால் வளமாக வாழலாம் என்று விவசாயம் தொடங்கினான். அப்போது அவனுக்கு உபரி நேரம் கிடைத்தது. அந்த உபரி நேரத்தில் அவன் சிந்தித்தான். மொழி வளமடைந்தது, வீடுகள் பிறந்தன, கட்டடங்கள் பிறந்தன, கலைகள் பிறந்தன, காவியங்கள் பிறந்தன. அதே நேரத்தில் உட்கார்ந்து தின்னுகின்ற ஒரு கூட்டமும் உண்டானது. உழைத்து பிழைக்கிறவர்கள் இருந்தார்கள்,
அவர்களை உறிஞ்சி வாழ்பவர்களும் இருந்தார். அந்த உறிஞ்சி வாழ்பவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்க நாங்கள் உங்களை பார்த்து கொள்கிறோம் என்று. இனக்குடி சமுதாயத்திலே ஒன்று உண்டு. நீங்கள் இப்போதும் பழங்குடியினருடைய கிராமத்திற்கு போனால் அங்கே அனைவரும் ஒருவரை ஒருவர் அறிந்திருப்பார்கள். புதிதாக யார் வந்தாலும் நீங்கள் யார் என்று கேட்பார்கள். 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் ஒரு சிற்றூருக்கு சென்றால் நீங்கள் யார் என்று விசாரிப்பார்கள். தெரியாதவர்கள் சிற்றூரிலே நுழைவதற்கு வாய்ப்பு இல்லை. அதைப் போல இருந்த சமுதாயம் தானியங்கள் கிடைத்ததால், அவற்றை எல்லா காலங்களிலும் உண்ண முடிந்ததால் பல்கி பெருகியது. ஒருவருக்கொருவர் அடையாளம் தெரியாத நிலை உண்டானது. அப்போது அவர்களுக்கு பாதுகாப்புக்கு சிலர் தேவைப்பட்டார்கள். வலிமையான சிலரை தேர்ந்தெடுத்து கொண்டு பாதுகாப்பாக வைத்துக் கொண்டார்கள். இன்னும் பெருகிய போது நகரங்கள் உண்டான. அப்போது மக்கள் ஒருவரை ஒருவரை அடையாளம் காண முடியவில்லை. யாரெல்லாம் இவர்களை பாதுகாப்பதற்காக இருந்தார்களோ அவர்கள் மற்றவர்களை எதிர்த்து போராடினார்கள். அவர்களை அடிமையாக்கினார்கள். அடிமைகளை கொள்வது ஒன்றும் பெரிதில்லை என்று நினைத்தார்கள். அதனால் அவர்கள் அடிமை சின்னங்களை அவர்கள் மீது திணித்தார்கள். இதன் காரணமாக இவர்களிலிருந்து இவர்களை பாதுகாப்பதற்காக ஒருவன் உருவானான். குடிகள் உருவானது, சூப்பர் குடிகள் உருவானது, சூப்பர் தலைவன் உருவானான். இப்படித்தான் தலைவன் என்கின்ற ஒன்று சரித்திரத்திலே வந்தது. இந்த தலைவர்கள் எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதை 5 விதத்தில் பார்க்கலாம். ஒரு நல்ல தலைவனாக இருந்தால் அவன் திறந்த மனப்பான்மையோடு இருக்க வேண்டும். இந்திய சமுதாயத்திலே சத்திரியர்கள் மட்டும்தான் போரிலே ஈடுபட முடியும் என்கின்ற நிலையை மாற்றியவன் ராணா பிரதாப் சிங். அவன் ஆதிவாசிகளையும் படையிலே இணைத்துக் கொண்டான். அனைவரையும் இணைத்துக் கொண்டு கொரில்லா யுத்தத்தை முன்னெடுத்தியவர் ராணா பிரதாப் சிங். அதை பார்த்துத்தான் சிவாஜி என்பவர் அதை மேற்கொண்டார். அடுத்ததாக ஒரு தலைவன் எப்போதுமே முடிவெடுக்கும் திறமை பெற்றவனாக இருக்க வேண்டும். நெப்போலியனை எதிரிகள் துரத்துகிறார்கள். அவன் ஒருவன் மட்டும் தனக்கு பிரியமான குதிரையிலே செல்கிறான். அவர்கள் பிடித்து விட்டால் அவன் காலி. அந்த சூழலில் அவன் குதிரையிலே செல்லுகிற போது மிகப்பெரிய பள்ளம் ஒன்று இருக்கிறது. குதிரையை தட்டுகிறான். குதிரை பாதியை தாண்டுகிறது. மீதியை இவன் தாண்டுகிறான். எதிரிகளிடமிருந்து தப்பித்து விடுகிறான். முடிவெடுக்கும் திறன் வேண்டும். பொறுப்புணர்வு வேண்டும். 1971ஆம் ஆண்டு இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடக்கிற போது நீர்மூழ்கி கப்பல் ஒன்றின் மீது குண்டெறிந்து விடுகிறது. அந்த கப்பலுக்கு தலைவராக இருந்தவர் மகேந்திர முல்லா என்பவர். அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கவில்லை. கப்பலிலே இருந்த மற்ற படை வீரர்களை எல்லாம் காப்பாற்றிவிட்டு அந்த கப்பலிலேயே மடிந்து போனார். ஒரு தலைவன் என்பவன் எப்போதும் பொறுப்புணர்வுடன் இருக்க வேண்டும். ஒரு தலைவன் ஊக்கம் உடையவனாக இருக்க வேண்டும். தன்னுடைய படையில் இருப்பவர்களை சகல நேரமும் நீங்கள் வெற்றியாளர்களாக ஆகப் போகிறீர்கள், உங்களிடம் அசாத்தியமான திறமை இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்டவன் தான் ஹானிபால். மிகப்பெரிய ரோமாபுரி ராஜ்யம், எல்லா பாதைகளும் ரோமாபுரியிலே முடிகின்றன என்று சொல்லுகிற போது அதை எதிர்த்து தன்னுடைய சிப்பாய்களிடம், நீங்கள் அசாத்திய ஆற்றல் பெற்றவர்கள், ரோமாபுரியை உங்களால் எதிர்க்க முடியும் என்று அவர்கள் உள்ளத்திலே வீர கனலை மூட்டினான். அதுதான் ஊக்கத்திற்கு எடுத்துக்காட்டு. சமயோசித புத்தி ஒருவருக்கு இருக்க வேண்டும். அலெக்சாண்டர் 14 வயது சிறுவன். பூசபேலஸ் என்கின்ற அந்த குதிரையை எல்லோரும் அடக்க முயற்சி செய்கிறார்கள், முடியவில்லை. அலெக்சாண்டர் கவனிக்கிறார், அந்த குதிரை தன் நிழலை பார்த்து பயப்படுகிறது என்று. 14 வயது சிறுவனான அவர் அந்த குதிரையிடம் சென்று அதன் தலையை நிழலை நோக்கி திருப்புகிறார். அந்த குதிரை பயந்த நேரத்தில் மேலே ஏறி அமர்ந்து சவாரி செய்கிறார். அப்போது மாசிடானோட மன்னன் பிலிப் சொல்லுகிறான், உனக்கு இந்த மாசிடோனியா பத்தாது, உலகமே தேவை என்று கூறுகிறார். தலைவனானவன் பிறப்பிலேயே வர வேண்டும் என்று ஒரு காலத்தில் சரித்திரம் நம்பியது. 2ஆம் ரிச்சர்ட் நாடகத்தில் ஷேக்ஸ்பியர் எழுதியிருப்பார். 2ஆம் ரிச்சர்ட் மன்னன் சொல்லுவான், நான் தெய்வீக சக்தி பெற்றவன் என்று. ஒரு காலத்தில் மன்னர்கள் எல்லாம் நாங்கள் தெய்வீக ஆற்றல் பெற்றவர்கள், தெய்வங்களே எங்களை நியமித்தன என்று சொல்லிக் கொண்டிருந்தார். நம்முடைய சமூகத்திலும் கூட முதலாவது மகனுக்குத்தான் அரசுரிமை என்று இருந்தது. லா ஆஃப் பிரைமோஜெனிட்டர் என்று பெயர்.
முதல் மகனுக்குத்தான் அரசுரிமை என்று. ஆனால் 400 ஆண்டுகளாக பிறப்புக்கும் தலைமை பண்புக்கும் சம்பந்தமில்லை, யார் வேண்டுமானாலும் தலைமை பண்புகளை வளர்த்து கொள்ள முடியும் என்பதை சரித்திரம் நிரூபித்தது. 2300 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சந்திரகுப்த மௌரியர் என்பவர் சாதாரண குடும்பத்திலே பிறந்தவர். அவர் நந்தா சாம்ராஜ்யத்தை நொறுக்கி தள்ளிவிட்டு மிகப்பெரிய மன்னராக முடிசூடிக்கொண்டார். அவருடைய வாழ்க்கையை பற்றி சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் இருக்கிறது. அவர் நந்தர்களுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிற போது மாறு வேடத்தில் தன்னுடைய தோல்வி அடைந்த நேரத்தில் ஒரு இல்லத்தில் சென்று உணவு கேட்கிறார். அந்த இல்லத்தை சார்ந்த தாய்மார் ஒரு தட்டிலே அவருக்கு சுடு சாதத்தை தருகிறார். அவர் சாதத்தின் நடுப்பகுதியை எடுத்து சாப்பிட பார்க்கிறார். இவர் மாறு வேடத்தில் இருக்கிறார். அந்த பெண்மணிக்கு இவர் மௌரியர் என்று தெரியாது. அந்த பெண்மணி சொல்கிறார், சந்திரகுப்தனை போல நீ சாப்பிடுகிறாயே. அவர் கேட்கிறார் என்ன என்று. சாதத்தை சாப்பிடுகிற போது எப்போதும் ஓரத்திலிருந்து சாப்பிட்டால்தான் சூடு பொருத்தமாக இருக்கும். அதை போல நீ சந்திரகுப்த மௌரியனை போல செய்கிறாய். சந்திரகுப்த மௌரியனை போலாவா, என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்கிறார். அதற்கு அந்த பெண்மணி சொல்கிறார், எப்போதுமே விளிம்பிலே இருக்கிற பகுதிகளை கைப்பற்றி கொண்டுதான் மையப்பகுதிக்கு வர வேண்டும். நீ மையப்பகுதியில் தாக்குதல் நடத்தினால் எப்படி வெல்ல முடியும்? நீ சந்திரகுப்த மௌரியன் அப்படித்தான் செய்கிறான் என்று சொன்னதும் தன்னுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொண்டு நந்தர்களை வென்றார் என்று கர்ணவழி கதை உண்டு. அந்த சந்திரகுப்த மௌரியனுடைய பேரனாக இருந்தவர் தான் மகா அசோகர். இந்திய சரித்திரத்தில் 2 பேரைத்தான் மகா என்கின்ற அடைமொழியோடு அழைக்கிறார்கள். ஒருவர் அசோகர், இன்னொருவர் அக்பர். அந்த அசோகரை பற்றி ஒரு கர்ணவழி கதை உண்டு. அசோகர் பௌத்த மதத்திற்கு மாறிய பிறகு ஞானிகளை பார்க்கிற போதெல்லாம் தலை தாழ்த்தி வணங்குவார். அவருடைய அமைச்சர் ஒருவர் சொன்னார், நீங்கள் மன்னர், எல்லோருக்கும் தலை வணங்கலாமா? ஞானிகளை பார்த்து எதற்காக தலை வணங்குகிறீர்கள் என்றார். உடனே அசோகர் அதற்கு பதில் சொல்லவில்லை. ஒரு வாரம் கழித்து தன்னுடைய அமைச்சர்களை எல்லாம் அழைத்து ஒவ்வொருவரிடம் ஒவ்வொன்று சொன்னார். அப்போது தலை வணங்கக்கூடாது என்ற அமைச்சரும் இருந்தார். ஒரு அமைச்சரிடம் நீ ஆட்டுத்தலையை கொண்டு வா, ஓர் அமைச்சரிடம் ஒட்டகத்தலையை கொண்டு வா, ஓர் அமைச்சரிடம் மாட்டுத்தலையை கொண்டு வா, இப்படி சொன்னார். இந்த தலை வணங்கக்கூடாது என்று சொன்ன அமைச்சரிடம் நீ மனித தலையை கொண்டு வா என்றார். அரும்பாடுபட்டு வெகு நேரத்திற்கு பிறகு ஒரு மனித தலையை அவர் கொண்டு வந்தார். என்ன செய்ய வேண்டும் என்ற அமைச்சர்கள் கேட்டார்கள். இதை விற்று விட்டு வாருங்கள் என்றார். சிறிது நேரத்திலேயே மற்ற அமைச்சர்கள் எல்லாம் வந்து விட்டார்கள். ஆனால் மனித தலையை எடுத்து சென்றவர் வெகு நேரம் கழித்து வியர்க்க விறுவிறுக்க வந்தார். அவரிடம் கேட்டார், ஏன் இவ்வளவு நேரம்? இந்த தலையை வாங்குவதற்கு யாருமே தயாராக இல்லை. பார்த்ததுமே கண்ணை மூடிக்கொண்டார்கள். இந்த தலையை யார் வாங்குவார்கள்? அரும்பாடுபட்டு நான் ஒருவருக்கு பணத்தை கொடுத்து வாங்கிக் கொள்ள சொன்னேன் என்றார். இப்படிப்பட்ட மனித தலையை நான் தாழ்த்தி வணங்குவதா உங்களுக்கு பெரிய தொல்லையாக இருக்கிறது என்று அசோகர் குறிப்பிட்டார். எனவே அசோகருடைய பெயரும் சரித்திரத்திலே நிலை பெற்றிருந்தது. நாம் எல்லோரும் நன்றாக அறிவோம். முகலாய சாம்ராஜ்யத்தில் ஒரு கட்டத்தில் விரல் விட்டி ஆட்டியவர் ஷெர்கான் என்கின்ற ஷேர்ஷா. அவருடைய ஆட்சி காலத்தில் தான் ஒரு வயதான மூதாட்டி கூட பணப்பையோடு நெடுஞ்சாலையிலே தூங்கலாம் என்கின்ற அளவிற்கு சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது. அந்த ஷெர்ஷா ஒன்றும் ராஜ குடும்பத்தில் பிறந்தவர் அல்ல, அவர் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர். அவர் ஒரு சிப்பாயாக இருக்கிறார். பாபர் தன்னுடைய பாசறையிலே அமர்ந்திருக்கிறார். எல்லோரும் வந்து உணவை பெற்றுக் கொண்டு செல்கிறார்கள். ஷேர்கானும் வருகிறார். பாபர் அவருடைய உடல் மொழியை பார்த்துவிட்டு சொல்லுகிறார், இவர் ஆபத்தான பேர்வழி, இவரை உடனே கைது செய்யுங்கள் என்று. அந்த அமைச்சர் சொல்லுகிறார், முகலாய சாம்ராஜ்யத்திற்கு இந்த சிப்பாயாலா சிரமம் வந்துவிடும், வேண்டாம் என்கிறார். அந்த சிப்பாய் தான் பின்னால் ஹுமாயூனை தோற்கடித்து விட்டு முகலாய சாம்ராஜ்யத்தில் தன்னுடைய கொடியை நாட்டி ஆண்டவர் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நெப்போலியன் கார்சிகா என்கின்ற ஊரிலே பிறந்தவர். அவர் பிறப்பதற்கு ஓராண்டுக்கு முன்னால் தான் அது பிரான்சோடு இணைக்கப்பட்டது. அந்த கார்சிகாவிலே சாதாரண குடும்பத்திலே பிறந்து தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பீரங்கி இயக்குபவராக பணியை தொடங்கி பிரான்ஸ் நாட்டிலே மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி அதன் சக்கரவர்த்தியாக முடிசூட்டி கொண்டவர் அரச குடும்பத்திலே பிறந்தவர் அல்ல. மராட்டிய சிவாஜி என்பவர்
சாதாரண நிலையிலே தன்னுடைய பணியை தொடங்கி அவுரங்கசீபின் படைகளுக்கெல்லாம் அதிர்வளைவுகளை எழுப்பிய மாபெரும் மனிதன். ஒரு குதிரை வீரனாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி ஆங்கிலேயர்களோடு மோதுகின்ற அளவிற்கு தன்னுடைய ஆளுமையை வளர்த்து கொண்ட ஹைதர் அலி ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் தான். போர்பந்தரில் மகாத்மா காந்தியடிகள் பிறந்த இடத்தை போய் பார்த்தால் இவரா உலகத்தில் இத்தனை நாடுகள் தபால் தலை வெளியிடுகிற அளவிற்கு தலைமை பண்புகளோடு திகழ்ந்தவர் என்று ஆச்சரியப்படுவோம். ஏழை குடும்பத்திலே பிறந்து தந்தையும் மகனும் ஒரே அறையை பகிர்ந்து கொண்டு தந்தை உறங்கினால் தான் படிக்க வேண்டும், தான் உறங்கினால் தந்தை தூங்க வேண்டும், தந்தை விழித்திருக்க வேண்டும் என்கின்ற நிலையில் படித்து பட்டம் பெற்று பல படிப்புகளை பெற்று 69,000 நூல்களை தன்னுடைய நூலகத்திலே ராஜ்கிர்ஹா என்கின்ற இடத்தில் வைத்து இந்திய நாட்டில் ஒடுக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் வெளிச்சமாக இருந்த பாபா சாஹேப் அம்பேத்கர் ஒரு சாதாரண குடும்பத்திலே பிறந்தவர் தான். காமராஜர் எளிய குடும்பத்திலே பிறந்தவர். அவருடைய இல்லத்திற்கு சென்றால் இப்போது கூட சில சந்தியிலே புகுந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அண்ணா எளிய குடும்பத்தில் பிறந்தவர் தான். எனவே தலைமை பண்புகளுக்கும் பிறப்புக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு இங்கே வந்திருக்கின்ற நீங்களும் தலைமை பண்புகளை வளர்த்து கொள்ள முடியும். டெஸ்மண்ட் மாரிஸ் என்பவர் ஹியூமன் ஜூ என்கிற ஒரு புத்தகத்தில் விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் எப்படி தலைமை பண்புகள் இருக்கின்றன என்பதை ஒப்பிடுகிறார். அவர் பாபூன் குரங்குகளையும் மனிதர்களையும் ஒப்பிட்டு ஒன்றை சொல்லுகிறார். பாபூன் குரங்குகளில் பளபளப்பாக சற்று உடல் பெரிதாக இருக்கிற குரங்கு தான் தலைமை பண்புக்கு வரும். அதுதான் தலைமை குரங்கு. அது சொல்வதற்கு மற்ற குரங்குகள் எல்லாம் கட்டுப்படும். மனிதர்களை பொறுத்தவரை அப்படி இருப்பதற்கு சாத்தியமில்லை. அந்த காலத்தில் அதனால்தான் மற்றவர்களிடமிருந்து உயர்த்தி காட்ட பளபளப்பான உடை, தங்க நகைகள், வைர நகைகள், தலையிலே கிரீடம் போன்றவற்றை வைத்திருந்தார். இப்போது யாராவது தலையிலே கிரீடத்தோடு வந்தால் அது நகைப்புக்கு இடமாக ஆகிவிடும். அதனால்தான் இப்போது பிளாக் கேட்ஸ், புல்லட் ப்ரூஃப் வெஹிக்கிள்ஸ் போன்றவற்றை வைத்திருக்கிறார்கள். அதுதான் இன்றும் நடக்கிறது என்று டெஸ்மண்ட் மாரிஸ் குறிப்பிடுகிறார். இப்போது தலைமை பண்புகளுக்கு எவை எவை தேவை என்பதை பார்ப்போம். திருவள்ளுவர் சொல்லுகிறார், அஞ்சாமை, ஈகை, அறிவூக்கம் இவை நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு என்று குறிப்பிடுகிறார். முதலாவதாக அவர் சொல்வது அஞ்சாமை. ஒரு தலைவனாக நீங்கள் ஆக வேண்டும் என்றால் உங்கள் கொள்கையை செயல்படுத்துவதற்கு ஒருபோதும் அஞ்சக்கூடாது என்பதுதான் திருவள்ளுவருடைய வார்த்தை. வரலாற்றை புரட்டி பார்த்தால் 3ஆம் துட்மோஸ் என்கிற ஒரு மன்னன், ஆஜானுபாகுவான உயரமல்ல, 5 அடி உயரம்தான். அவனை எகிப்திய நெப்போலியன் என்று குறிப்பிடுவார்கள். அவ்வளவு குள்ளம். ஆனால் அவன் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை வடிவமைத்தான். 54 ஆண்டுகள் கிமு 1479 1425 வரை அவன் 54 ஆண்டுகள் அரசாண்டான். 20 ஆண்டுகள் போரிலேயே அவன் கழித்தான். குதிரையின் மீதுதான் அவன் தூங்குவான், குதிரையின் மீதே அவன் கிடப்பான். குதிரையிலே சவாரி செய்வது அவ்வளவு எளிதல்ல. சவாரி செய்தவர்களுக்குத்தான் தெரியும். குதிரை எம்புகிற போது நாமும் மேலே எம்ப வேண்டும், இல்லாவிட்டால் முதுகு ஒடிந்துவிடும். அப்படி சிரமமான குதிரையிலே 17 ஆண்டுகள் பயணம் செய்து யாருக்கும் அஞ்சாதவனாக திகழ்ந்து 3ஆம் துட்மோஸ் சரித்திரம் படைத்தான். மிகப்பெரிய தளபதியாக அவன் கருதப்படுகிறான். அஞ்சாமைக்கு அவன் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறான். ஒரு மன்னனாக இருக்கிறவன் பெருந்தன்மையோடு இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், புறநானூற்றிலே நீங்கள் அதிகமாக சேர சோழ பாண்டியர்களை பாடியதை விட கடையேடு வள்ளல்களை பற்றி புலவர்கள் பாடியதைத்தான் படிக்கிறோம். அதிலே முக்கியமான ஒரு புலவர் கபிலர். அந்த கபிலர் பாரியை பற்றி பேசுகிறார். அவர் மூவேந்தர்களிடம் சொல்லுகிறார், நீங்கள் ஏன் இந்த பாரியிடம் வந்து போர் தொடுக்குகிறீர்கள்? நீங்கள் வந்து யாசகர்களைப் போல உன் நாட்டை தா என்றால் தந்து விடுவான் என்று கூறுகிறார். அந்த பாரியை பற்றி கபிலர் எழுதினார், பாரி பாரி என்று பல ஏத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புதல்வர், பாரி ஒருவனும் அல்லன், மாரியும் உண்டு ஈண்டு உலகு பிறப்பதுவேன். பாரி ஒருவன் தான் இந்த உலகத்தை காப்பாற்றுகிறானா? மழை கூட காப்பாற்றுகிறதே என்று பாரியை மாரிக்கு இணையாக கூறினார் கபிலர். ஈகை என்பது தலைமை பண்புக்கு மிகவும் முக்கியம். எளியவர்களுக்கு ஈபவன் தான் தலைமை பண்போடு திகழ முடியும். ஊக்கம் என்பது மிகவும் முக்கியம். அலெக்சாண்டர் எவ்வளவு பெரிய ஊக்கம் நிறைந்தவர் என்பதை நான் குறிப்பிட்டேன். அவர் பாரசீகத்தோடு படையெடுத்து போகிறார். பாரசீகத்துக்கு தண்ணீரை தருவது டயர் என்கிற
தீவு, அந்த டயர் என்கின்ற தீவோடு போட்டி போட்டு அவர்களை போரிலே வீழ்த்த வேண்டும். ஆனால் அலெக்சாண்டரிடம் கப்பற்படை இல்லை. அதனால் 200 மீட்டர் தூரத்திற்கு 1 கிலோமீட்டர் அகலத்திற்கு மணலை கொட்டி ஒரு மண்மேட்டை உருவாக்கி அதிலிருந்து போரிட்டு டயரை வீழ்த்தி பாரசீகத்திற்கு தண்ணீர் கிடைக்காமல் செய்கிறான் அலெக்சாண்டர். எந்த நாட்டுக்கு படையெடுத்து சென்றாலும் அந்த நாட்டின் தட்பவெட்பு நிலை, அங்கிருக்கிற மக்களுடைய மனநிலை, அங்கிருக்கிற வசதிகள் போன்ற அனைத்தையும் அறிந்து வைத்துக் கொண்டுதான் அவன் படையெடுத்து செல்வான். தன்னுடைய படை வீரர்களுக்கு அவன் எப்படி ஊக்கமளித்தான் என்பதற்கு ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறேன். பாலைவனத்திலே அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். குடிநீர் எல்லாம் தீர்ந்து விட்டது. படை வீரர்கள் எல்லாம் தாகத்தோடு இருக்கிறார்கள். அலெக்சாண்டருக்கும் தாகம். அப்போது அந்த வழியாக ஒரு சிப்பாய் ஒரு பெண்மணியை ஒரு குவளை தண்ணீர் கொண்டு வர செய்கிறார். அந்த சிப்பாய் அந்த பெண்மணியிடமிருந்து அந்த குவளை தண்ணீரை வாங்கி கொடுக்கிறார். அலெக்சாண்டர் அனைவரையும் பார்க்கிறார். எல்லோரும் தாகத்தில் தவிக்கிறார்கள். நான் ஒருவன் மட்டும் அருந்துவது எந்த விதத்திலே தார்மீக நியாயம் என்று நினைக்கிறார். அதனால் அந்த தண்ணீரை அந்த பாலைவனத்திலேயே கொட்டி விடுகிறார். நீங்கள் தாகம் தீர்க்கும் வரை நான் தண்ணீர் அருந்த மாட்டேன் என்று அந்த சிப்பாய்களை ஊக்கப்படுத்துகிறார். அவர் படையெடுத்த இடங்களிலெல்லாம் பொருட்களை திரட்டுவார்கள். அது நீளமான ஒரு ஊர்வலமாக வரும். சமயத்தில் அந்த ஊர்வலம் மிக நீளமாக இருப்பதை பார்த்துவிட்டு இவ்வளவு பொருட்களை எல்லாம் எடுத்து சென்றால் நாம் வெற்றி பெற முடியாது என்று சொல்லி முதலில் தன்னுடைய பொருட்களை அவர் எரித்தார். அதற்கு பிறகு மற்றவர்கள் பொருட்களை எரித்தார்கள். அதற்கும் ஒரு முன்னுதாரணமாக இருந்தார். இப்படி ஊக்கத்திற்கு இலக்கணமாக இருந்தவர் அலெக்சாண்டர். ஊக்கம் என்பது மிகவும் முக்கியம். அதனால்தான் நாம் எப்போதும் சொல்வது, ஊக்கம் உடையவன் தான் மற்றவர்களை வரையறை செய்ய முடியும். சந்திரகுப்த மௌரியரை பற்றி நான் குறிப்பிட்டேன். அவரை பற்றி ரோமாபுரியை சார்ந்த ஜஸ்டின் என்பவர் எழுதுகிறார். சந்திரகுப்தன் செல்யூக்கஸோடு போரிடுவதற்கு செல்கிறார். காட்டு களிர் ஒன்று பாய்ந்து வருகிறது. அதை அடக்கி அதன் மீது சவாரி செய்து ஊக்கமுடையவனாக தன்னுடைய படை வீரர்களிடம் நிரூபிக்கிறார் சந்திரகுப்த மௌரியர் என்று எழுதுகிறார். மெகஸ்தனிஸ் தன்னுடைய நூலிலே சந்திரகுப்தர் ஆட்சியில் மக்கள் விதிகளை மதித்தார்கள் என்று எழுதுகிறார். சந்திரகுப்த மௌரியர் தான் இந்தியாவிலே முதலில் குடிமைப்பணி தேர்வுகளை அறிமுகப்படுத்தியவர். 42 வயதிலே அவர் பதவியை துறந்து விடுகிறார். ஒரு சின்ன சம்பவம். ஒரு மேலாளர் தன்னுடைய பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறார். அப்போது புதிதாக சேர்கிற மேலாளரிடம் சொல்கிறார், இந்த நிறுவனத்தை சமாளிப்பது மிகவும் கடினம். 3 உரைகளை நான் உனக்கு தருகிறேன், 1, 2, 3 என்று. நீ முதல் பிரச்சனை வருகிற போது முதல் உரையை திறந்து பார். 2வது பிரச்சனை வருகிற போது 2வது உரையை திறந்து பார். 3வது பிரச்சனை வருகிற போது 3வது உரையை திறந்து பார் என்கிறார். இந்த உரையை தயாரித்து விட்டுத்தான் நான் இங்கிருந்து செல்கிறேன் என்றார். 3-4 ஆண்டுகளுக்கு பிறகு கடுமையான பிரச்சனை. எனவே அந்த புது மேலாளர் முதல் உரையை பிரிக்கிறார். அதிலே எழுதப்பட்டிருந்தது, முந்தைய மேலாளரை பழி சுமத்து என்று. உடனே அவர் முந்தைய மேலாளரை பழி சுமத்தி காலத்தை தள்ளினார். அதற்கு பிறகு ஒரு 6 ஆண்டுகள் கழித்து கடுமையான பிரச்சனை. 2வது உரையை திறந்து பார்த்தார். நிதி அதிகம் தேவைப்படுகிறது, நிதியை பெறு. எனவே நிதியை கேட்டு பெற்றார். 10 ஆண்டுகள் ஓடியது. இப்போது சமாளிக்க முடியாத பிரச்சனை. 3வது உரையை பிரித்தார். அதிலே எழுதப்பட்டிருந்தது, நீ இப்போது 3 உரைகளை தயார் செய் என்று எழுதப்பட்டிருந்தது. சந்திரகுப்த மௌரியர் 42வது வயதில் துறவரத்தை மேற்கொண்டார். ஷேக்ஸ்பியருடைய 5ஆம் ஹென்றி நாடகத்தில் ஒரு காட்சி வரும். பிரெஞ்சு படையோடு ஆங்கில சிப்பாய்கள் மோத வேண்டும். பிரெஞ்சு சிப்பாய்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறார்கள். அதை கண்டு ஆங்கில சிப்பாய்கள் எல்லாம் பயப்படுகிறார்கள். அப்போது பிரெஞ்சு சிப்பாய்களை நாம் எதிர்க்க வேண்டும் என்பதற்காக 5ஆம் ஹென்றி ஒரு ஊக்க உரையை நிகழ்த்துகிறார். அப்போது ஆங்கில சிப்பாய்கள் எல்லாம் சிலிர்த்து எழுந்து போரிடுகிறார்கள், வெற்றி பெறுகிறார்கள் என்று ஷேக்ஸ்பியர் எழுதியிருக்கிறார். நாம் பாபருடைய சரித்திரத்தை படித்தால் 1527ஆம் ஆண்டு கன்வா யுத்தம் நடக்கிறது. பாபருடைய சிப்பாய்கள் எல்லாம் போரிடவே விரும்பவில்லை. அப்போது பாபர் அவர்களிடம், இனி நான் மது அருந்த மாட்டேன் என்று சொல்லி
தன்னுடைய மது குப்பிகளை எல்லாம் உடைத்து, நாம் எல்லோரும் ஒரு வீரமான போரிலே இருக்கிறோம், நாம் தியாகம் செய்து வெற்றி பெற வேண்டும் என்ற ஊக்க உரையை நிகழ்த்துகிறார். இது பாபர் என்றால் அவருக்கு எதிராக போரிட்ட ராணா சிங்கா என்பவர் எவ்வளவு ஊக்கம் மிகுந்தவர் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ராணா சங்கா மிகப்பெரிய வீரன். அவர் கன்வா யுத்தத்திலே கலந்து கொள்கிற போது அவருடைய உடல்நிலை என்னவென்றால், ஒரு போரிலே ஒரு கண்ணை இழந்தவர், ஒரு போரிலே அவர் ஒரு கையை இழந்தவர், ஒரு போரிலே காலிலே காயம்பட்டு நொண்டிக் கொண்டிருந்தவர். அவருடைய உடம்பிலே 80 தழும்புகள். இவற்றோடு அவர் பாபரோடு மோதினார் என்றால் எவ்வளவு ஊக்கமுடைந்தவராக இருந்திருப்பார் என்பதை எண்ணிப்பார்கள். ஒரு ஜென் துறவியிடம் கேட்டார்கள், நீங்கள் சோர்வடைந்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், நான் மற்றவர்களை உற்சாகப்படுத்துவேன் என்று சொன்னார். அடுத்தவர்களை உற்சாகப்படுத்தினால் நாமும் உற்சாகம் அடைந்து விடுவோம். சீனத்திலே ஜாவா என்கிற நாட்டில் வூலிங் என்கிற ஒரு மன்னன் இருந்தான். அவன் தன்னுடைய படை வீரர்களுடைய இராணுவ உடை சரியாக இல்லை என்பதனால் ஹூ என்கின்ற இராணுவ உடையை வடிவமைத்தான். ஆனால் சிப்பாய்கள் அதை போட்டுக்கொள்ள மறுத்தார்கள். அதற்கு பிறகு வூலிங் தானே அந்த உடையை தினமும் அரசவைக்கு அணிந்து வர ஆரம்பித்தான். அதை பார்த்ததும் வேறு வழி இல்லாமல் சிப்பாய்களும் அணிந்தார்கள். அதற்கு பிறகு வெற்றி மேல் வெற்றியை குவித்தார்கள். ஒரு முறை ஜேஆர்டி டாடா காரில் இன்னும் 2 பேரோடு சென்று கொண்டிருந்தார். திடீரென கார் நின்று விட்டது. ஏதோ பிரச்சனை. சரி, காரை சரி செய்யும் வரை நாம் தேநீர் அருந்தி வரலாம் என்று அந்த மற்ற இருவரும் தேநீர் கடைக்கு சென்று விட்டார்கள். ஆனால் திரும்பி வந்து பார்த்தால் டாட்டாவை காணவில்லை. அவர் எங்கே என்று பார்த்தால் அவரும் ஓட்டுநரோடு காருக்கு அடியிலே அந்த பழுதை சரிபார்த்து கொண்டிருந்தார். அப்போது அவர்கள் வெட்கப்பட்டார்கள். ஒரு தலைவன் எந்த பணியாக இருந்தாலும் அதில் இறங்கி கடைநிலை ஊழியரின் பணியை கூட அது சாதாரணமானது என்று எண்ணாமல் சமயத்திலே செய்கிற போதுதான் ஊக்கம் வரும். அஞ்சாமை, ஈகை, ஊக்கத்தை பற்றி சொல்லிவிட்டேன். அறிவும் ஒரு தலைவனுக்கு தேவை. ஒரு சின்ன சம்பவத்தை சொல்கிறேன். ஒருவன் ஒரு பெண்மணியினுடைய பையை பிடித்து திருடிக்கொண்டு வேகமாக ஓடுகிறான். அதை பார்த்த இன்னொருவன் அவனை பிடிப்பதற்காக ஓடி வேகமாக சென்று அவனை பிடித்து விட்டான். அந்த திருடனை பிடித்தவுடன் அவன் பையை கீழே போட்டுவிட்டு பிடித்தவனை பிடித்து கொண்டு திருடன் திருடன் என்று கட்டினான். எல்லோரும் கூடிவிட்டார்கள். அவர்களுக்கு யார் திருடன் என்று தெரியாது. அப்போது இந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு சென்றது. உடனே நீதிபதி சொன்னார், சரி, இந்த வழக்கு சற்று சிக்கலானது. இவர்கள் இருவருக்கும் ஓட்டப்பந்தயம் வைப்போம். யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் திருடன் இல்லை. ஏனென்றால் வேகமாக ஓடி இருந்தால் அடுத்தவர்களிடம் பிடிபட்டு இருக்க முடியாது. வேகமாக ஓடியவன் தான் பிடித்திருக்க வேண்டும் என்று ஓட்டப்பந்தயம் வைத்தார். ஓட்டத்திலே வெற்றி பெற்றவன் திருடன் இல்லை என்று நிரூபமானது. அதனால் திருடிக் கொண்டவன் மாட்டிக்கொண்டான். இது அறிவுக்கு ஒரு அடையாளம். நாம் தலைமை என்பது போர்ப்படையில் தான் பார்க்க வேண்டும் என்று இல்லை. நாம் சரித்திரத்தில் பல நிகழ்வுகளில் தலைமை தாங்கியவர்களை பார்க்கிறோம். இந்திய சிந்தனையை மாற்றி அமைத்த பெரும் பங்கு புத்தருக்கு உண்டு. அந்த புத்தர் அறிவினால் செயல்பட்டவர் என்பதை நாம் அறிவோம். அவருடைய மாமன் மகனான தேவதத்தன் அவர் மீது நலகிரி என்கிற யானையை ஏவுகிறான். ஆனால் அவருடைய கருணைமயமான முகத்தை பார்த்துவிட்டு நலகிரி படுத்து வணக்கம் செய்கிறது. ஓர் ஊரிலே அவரை வைகிறார்கள். அப்போது அவர் சொல்கிறார்கள், நீங்கள் கொடுத்த பரிசு பொருட்களை நான் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அது எப்படி உங்களிடமோ இருக்குமோ அதை போல உங்கள் வசவுகளும் உங்களிடம் இருக்கும் என்று சொன்னவர். எல்லா நேரங்களிலும் ஞானத்தின்பால் செயல்பட்டு தன்னுடைய சீடர்களிடம் சொன்னார், நான் சொல்வதை கூட நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தயவு செய்து நான் சொல்லுவது சரியில்லை என்றால் நிராகரியுங்கள், உங்கள் சொந்த அறிவை பயன்படுத்துங்கள் என்று சொன்னார். ரோகிணி என்கின்ற நதிக்காக கோலிய நாட்டுக்கும் சாக்கிய நாட்டுக்கும் பிரச்சனை வந்தபோது போர் வேண்டாம் என்று சொன்ன ஒரே காரணத்தினால், அவர் நாட்டை விட்டு செல்ல வேண்டும் என்று சாக்கியர்கள் சொன்ன காரணத்தினால்தான் அவர் துறவு மேற்கொண்டு சென்றார் என்று புத்தருடைய வரலாற்றை எழுதிய பாபா சாஹேப் அம்பேத்கர் குறிப்பிட்டிருக்கிறார். போர் என்பது மிகவும் மோசமான செயல். அது தேவையான போதுதான் எதிர்கொள்ள வேண்டும். ஓநாய் கத்தி என்கிற ஒரு கதை உண்டு. ஒரு ஓநாயை எப்படி பிடிக்க வேண்டும் என்பதற்கு ஒருவர் சொன்னார், ஒரு கத்தியில் ஆட்டு இரத்தத்தை தடவி அதை மாட்டிவிட்டால் காட்டுப்பகுதியில் இருக்கிற ஓநாய்கள் அந்த இரத்தத்தின் மனத்திற்காக வந்து கத்தியை நக்கும்.
அப்படி நக்குகிற போது கத்தியின் நுனிபட்டு அவற்றின் நாக்கிலிருந்து ரத்தம் வரும். ஆனால் அதையும் ஆட்டின் ரத்தம் என்று சுவைத்து சுவைத்து இறுதியில் இறந்து போய்விடும் ஓநாய். அதுதான் ஓநாய் கத்தியல். நாம் சரித்திரத்தில் படித்திருக்கிறோம். நாம் நெப்போலியனுடைய வீழ்ச்சி, ஹிட்லருடைய வீழ்ச்சி, இவர்களெல்லாம் ஓநாய் கத்தியை போன்ற அந்த போரின் தாக்கத்தினால் இறந்தவர்கள். ஆனால் போரை எப்போது நிறுத்த வேண்டும் என்று அறிந்திருந்தவன் சைரஸ் என்கின்ற பாரசீக மன்னன். அலெக்சாண்டர் செல்கிற போது ஒரு கல்லறையை பார்க்கிறான். நான் தான் பாரசீக மன்னன் சைரஸ், என்னையோ என் கல்லறையோ தொல்லைக்குட்படுத்தாதீர்கள் என்று இருக்கிறது. அந்த சைரஸ் குரோசியஸ் என்கின்ற லிடியா மன்னனோடு போரிடுகிறான். குரோசியஸை தோற்கடித்து விடுகிறான். குரோசியஸை கட்டைகளுக்கு நடுவிலே எரிப்பதற்காக வைத்திருக்கிறான். அந்த குரோசியஸ் சோலான் என்கிற ஞானி அவரிடம் சொன்ன சொற்களை நினைத்து கொண்டு லிடிய மொழியில் ஏதோ பேசுகிறான். இந்த உலகத்தில் ஒருவன் வெற்றி பெற்றவனா இல்லையா என்பதை எப்போது சொல்ல வேண்டும்? அவன் இறக்கிற போதுதான் சொல்ல முடியும். அதனால் அவன் சொல்வது இவனுக்கு புரியவில்லை. நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்கிறான். மொழிபெயர்த்து சொல்கிறார்கள். இப்பேற்பட்ட அறிவாளியை நாம் பக்கத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று குரோசியஸை நண்பனாக வைத்துக் கொள்கிறான். 2003 நோபல் பரிசு பெற்ற பாரசீகத்தை சார்ந்த ஷிரின் இபாடி என்பவர் நான் சைரஸ் பிறந்த நாட்டிலிருந்து வந்தவர் என்று குறிப்பிடுகிறார். அந்த அளவிற்கு மகத்துவம் பெற்ற தலைமை பண்போடு திகழ்ந்தான். பெரிக்லஸ் என்பவன் கிரேக்கத்தில் இருந்தான். அவன் மிகப்பெரிய அறிவாளியாக இருந்தான், சொல்வன்மை மிக்கவனாக இருந்தான், அறிவு சார்ந்தவனாக இருந்தான். அவனை திட்டிக் கொண்டே ஒருவன் வீடு வரை வந்தான். பெரிக்லஸ் இருட்டாகிவிட்டதால் ஒருவனிடம் விளக்கை கொடுத்து அவனை பத்திரமாக வீட்டில் கொண்டு போய் சேர், பாவம் போவதற்கு தடுமாறுவான் என்று சொன்னான். அப்படி ஆற்றல் மிகுந்தவனாக இருந்தவன் பெரிக்லஸ். நாம் நம்முடைய தமிழ் இலக்கியங்களில் படிக்கிறோம். கல்லணை கட்டிய கரிகால் வளவன் இளம் வயதிலேயே ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டவன். அவன் அரசவையிலே வீற்றிருந்த போது அவனிடம் நியாயம் கேட்க வந்த 2 முதியவர்கள் இந்த சிறுவனா நமக்கு நியாயம் சொல்வான் என்று நினைத்தார்கள். உரை முடிவு காணால் இளமையோன் என்ற நரைமுது மக்கள் ஓப்ப நரை முடித்து சொல்லால் முறை செய்தான் சோழன் குலவிச்சை கல்லாமல் பாகம்படும் என்று ஒரு பழமொழி உண்டு. எனவே அறிவு மிக்கவர்கள் தலைமை பண்பை தேடிக்கொள்வார்கள். இந்த 4 பண்புகள் போதுமா? திருவள்ளுவர் இவற்றோடு நிறுத்தவில்லை. தூங்காமை, கல்வி, துணிமுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவர்க்கு என்று குறிப்பிடுகிறார். தூங்காமல் ஒருவர் இருக்க வேண்டும். நாம் படித்திருக்கிறோம். அம்பேத்கர் இரவெல்லாம் படிப்பார், இரவெல்லாம் எழுதுவார், 69,000 புத்தகங்களை நூலகத்தில் வைத்து புரட்டிக் கொண்டே இருந்தார் என்று. தூங்காமல் இருப்பது மிகவும் முக்கியம். விழிப்புணர்வோடு இருப்பது மிகவும் முக்கியம். ஏனென்றால் விழிப்புணர்வு இருப்பவர்கள் தான் வெற்றி பெறுகிறவர்களாக இருக்க முடியும். ஒரு புதிய பிரதேசத்திற்கு ஒரு அதிகாரி வந்தார். அந்த ஊரிலே நிறைய பேர் கொள்ளைக்காரர்கள் இருந்தார்கள். இவர்களை ஒடுக்க வேண்டும். காவல்துறையால் மட்டும் ஒடுக்க முடியாது. அவன் ஒரு அறிவிப்பை செய்தான். கொள்ளைக்காரர்களை பிடித்து தருகிறவர்களுக்கு 100 பொற்காசுகள் தரப்படும். பிடித்து கொடுக்கிறவர்களே கொள்ளைக்காரர்களாக இருந்தால் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படும். நாம் மாட்டிக்கொண்டால் என்ன செய்வது? நிறைய பணம் கிடைக்கிறது. வாழ்நாள் முழுவதும் கொள்ளையடித்தால் கூட 100 பொற்காசுகள் கிடைக்காது என்று முதலில் ஒருவனை பிடித்து கொண்டு வந்தான். இவன் கொள்ளைக்காரன் என்று சொன்னான். உடனே இவனும் கொள்ளைக்காரன். நான் தான் சொன்னேனே, நீ கொள்ளைக்காரனாக இருந்தாலும் மன்னிப்பு உண்டு என்று. அவன் பிடித்து கொடுத்து விட்டான். அதனால் அவனுக்கு மன்னிப்பு, உனக்கு தூக்கு தண்டனை என்று அவர் சொல்லிவிட்டார். இதை கேள்விப்பட்டதும் எவன் எப்போது நம்மை பிடிப்பானோ என்று கொள்ளைக்காரர்கள் எல்லாம் அந்த ஊரை விட்டே காலி செய்து விட்டார்கள். நாம் புறநானூற்றிலே படிக்கிறோம். ஒரு மன்னன் தூங்காமல் இருப்பான். பலர் துஞ்சவும் தான் துஞ்சான், உலகு காட்கும் உயர்கொள்கை கேட்டோன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மற்றவர்கள் எல்லோரும் தூங்குவார்கள், ஆனால் நாம் விழித்திருக்க வேண்டும். அதுதான் தலைமை பண்பு. நாமும் தூங்கலாம், ஒய்யாரமாக இருக்கலாம், சொகுசாக இருக்கலாம் என்று நினைத்தால் அது தலைமை பண்புக்கான அடையாளம் இல்லை. அதனால்தான் சிலப்பதிகாரத்தில் வஞ்சிக்காண்டத்தில் சேரன் சொங்குட்டுவன் கூறுவதைப் போல ஒரு வாக்கியத்தை அமைத்திருப்பார். மண்பதை காக்கும் நன்குடி பிறத்தல் துன்பம் அல்லது தொழுதகவு இல்லை. நீங்கள் மிகச்சிறந்த ஆட்சியாளராக இருக்க வேண்டும் என்றால் நிறைய துன்பங்களை தாங்க வேண்டும். மற்றவர்களைப் போல மகிழ்ச்சியாக உல்லாசமாக இருக்க முடியாது. மண்பதை காக்கும் நன்குடி பிறத்தல் துன்பம்தான் என்று குறிப்பிடுகின்றார். எனவே விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்றால் தூங்காமை தேவை. தூங்காமை என்றால் உறக்கம் இல்லாமை மட்டுமல்ல,
விழித்திருக்கிற போதும் விழிப்புணர்வோடு இருப்பது. அடுத்ததாக கல்வி. நாம் ஏற்கனவே மாமன்னர் அசோகரை பற்றி பார்த்தோம். அவர் 7 கற்பாறைகள், 11 கற்தூண்கள், 19 சிறுகற் சாசனங்கள் ஆகியவற்றை எழுதியவர். இந்தியாவிலே முதல் நல நாட்டை ஏற்படுத்தியவர் அவர்தான். அவர்தான் நிறைய மருத்துவமனைகளை ஏற்படுத்தினார். விலங்குகளுக்கு முதலில் மருத்துவமனை ஏற்படுத்தியவர் அசோகர் தான். அப்படிப்பட்ட நல நாட்டை ஏற்படுத்திய அவர். அவருடைய அண்ணன் சுஷிமா மிகவும் கவர்ச்சியானவர். ஆனால் அசோகரை பற்றி எழுதுகிறார்கள், அவர் ஒருவர் குள்ளம்தான், தலை வெள்ளை பூசணி போல இருக்கும், பார்க்க அழகாக இருக்க மாட்டார், சற்று தொப்பை கூட உண்டு. ஆனால் அவர் எப்படி மன்னனாக ஆனார் என்றால், அவரிடம் அறிவு இருந்தது, ஆற்றல் இருந்தது, எதிர்க்கிற துணிவு இருந்தது. அதனால் அவர் மன்னராக ஆனார். எனவே ஒரு தலைமை பண்பு வர வேண்டும் என்றால் ஒருவர் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும், கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு பெற்று தந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் தலைமை பண்புக்கு வர முடியும். அடுத்ததாக முக்கியம் துணிவு வேண்டும். நான் ஹானிபாலை பற்றி குறிப்பிட்டேன். ஹானிபாலை பற்றி எழுதுகிறார்கள். ஹானிபாலை பொறுத்தவரை அவருக்கு வாள்களின் ஓசைதான் பூபாலம், ஈட்டிகள் எரியும் ஒளிதான் கல்யாணி, முரசுகளின் ஓசைதான் முகாரி, புறவிகளின் கணைக்கும் சத்தம்தான் புல்லாங்குழல் ஓசை என்று குறிப்பிடுகிறார். அந்த ஹானிபால் சிறு வயதில் வேட்டையாட செல்கிறார். அப்போது ஒரு கழுகு ஒன்று ஒரு கூட்டிலே இருக்கிறது. அந்த கழுகை எடுத்து நெஞ்சோடு அணைத்துக் கொள்கிறார். அந்த கழுகு தன்னுடைய நகங்களால் கீறுகிறது, ரத்தம் ஒழிகிறது. ஆனால் ஹானிபால் அதை விடவில்லை, அதை கெட்டியாக பிடித்துக் கொள்கிறார். அதை கெட்டியாக பிடிக்க அவருடைய பிடியிலே ரத்தம் வடிந்தாலும் பரவாயில்லை என்கின்ற துணிவோடு அழுத்தியதனால் அந்த கழுகு சிறிது நேரத்தில் பணிந்து விடுகிறது. அதுதான் துணிவுடையவனுடைய அடையாளம். அந்த ரோமாபுரியின் மீது படையெடுத்து சென்ற மாவீரன், நெப்போலியனுக்கு முன்பே ஆல்ப்ஸ் மலையை கடந்தவன், கேனா யுத்தத்தில் ரோமாபுரி படைகளை சிதைத்தவன், தன்னுடைய ஒரு விழி பழுதானதும் இன்னொரு விழிக்கும் அது பரவிவிடக்கூடாது என்று தன்னுடைய கையாலேயே அதை தோண்டி எடுத்தவன், எதிரிகளிடம் அடைப்பட்ட போது தான் நஞ்சறிந்தி உயிரை வார்த்து கொண்டவன். அப்போது அவன் சொன்னான், இனிமேலாவது ரோமாபுரி வீரர்கள் என் பெயரை கேட்டால் பதற்றப்படாமல் இருப்பார்கள், அவர்களை பதற்றத்திலிருந்து என்னுடைய மரணம் விடுவிக்கும் என்று சொன்னான். தூங்காமை, கல்வி, துணிவுடைமை ஆகியவை தலைமை பண்புக்கு தேவை. இடிப்பறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் என்று திருவள்ளுவர் சொன்னார். ஒரு நல்ல தலைமை பண்பு தனக்கு யோசனை சொல்ல வருகிறவர்களை தண்டிக்க கூடாது. அலாவுதீன் கில்ஜி மிகச்சிறந்த நிர்வாகத்தை கொடுத்தவர் என்று ஆப்ரஹாம் எராலி த ராத் ஆஃப் த சல்டனேட் என்கிற புத்தகத்தில் தெரிவிக்கின்றார். அந்த அலாவுதீன் கில்ஜியை ஒரு காஜி தேடி வருகிறார், தலைமை காஜி அரண்மனைக்கு வருகிறார். நீ இஸ்லாமியர்களுடைய நெறிகளை எல்லாம் பின்பற்றுவதில்லை என்கிறார். அலாவுதீன் கில்ஜி சொல்கிறார், நான் அதை பின்பற்றுகிறேன். நான் படை வீரர்களுக்கு வருகை பதிவேடு எடுக்கிற போது தாமதமாக வந்தால் 3 மாதம் அவர்களுக்கு சம்பளம் தருவதில்லை. யாரெல்லாம் மது அருந்துகிறார்களோ அவர்களை எரிகுழியில் தள்ளுகிறேன். வழிப்பறி செய்கிறவர்களை சிறையிலே தள்ளி சித்திரவதை செய்கிறேன். வேறென்ன வேண்டும் என்கிறார். இவையெல்லாம் நம்முடைய சட்டத்தில் இல்லை, நீங்கள் தவறாக செய்கிறீர்கள் என்று காஜி சொல்கிறார். மறுநாள் காஜி வருகிற போது தனக்கு தண்டனை தருவாரோ என்று பயந்து கொண்டிருக்கிறார். ஆனால் பொன்னாடை போர்த்தி அவரை மகிழ்விக்கிறார் அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜியின் ஆட்சியில் பொருட்கள் மலிவாக இருந்தன. எந்த படையும் அவருடைய சாம்ராஜ்யத்தை வெல்லவில்லை. இராணுவ கிளர்ச்சி எதுவும் நடைபெறவில்லை. குறைந்த செலவில் இராணுவ பராமரிப்பு. மங்கோலியர்களை விரட்டி அடித்தது அலாவுதீன் கில்ஜி தான். பாதையிலே செல்கிறவர்களுக்கு பாதுகாப்பு, நேர்மையான வர்த்தகம், தூய்மையான நிர்வாகம், குளங்கள் போன்றவை சீரமைப்பு, அறிஞர்களுக்கும் கலைஞர்களுக்கும் அரசாங்கம் இல்லாமலேயே நல்ல வருமானம் கிடைத்தது. இதுதான் அலாவுதீன் கில்ஜியினுடைய சாதனை. பெட்டிக்கு வெளியே ஒரு தலைவன் சிந்திக்க வேண்டும். தைமூரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு கால் ஊனம், ஆனால் அவனை பற்றி கிறிஸ்டோபர் மார்லோ த டாம்பர்லேண்ட் த கிரேட் என்கின்ற ஒரு மகத்தான நாடகத்தை எழுதியிருப்பார். அந்த தைமூர் தன்னுடைய சகாக்களோடு அமர்ந்திருக்கிறார். யார் தலைமை பதவியை அடைய வேண்டும் என்பது. அப்போது ஒரு கம்பத்தை காட்டி, இந்த கம்பத்தை யார் தாண்டுகிறார்களோ முதலில் அவர்களுக்கு தலைமை பண்பு என்று ஒருவர் அறிவிக்கிறார்.
எல்லோரும் ஓடுகிறார்கள். இவருக்கு ஒரு கால், சற்று நடக்க முடியாத கால், ஓட முடியாத கால், காயம்பட்ட கால். அதனால் இவரால் ஓட முடியவில்லை. சிறிது தூரம் ஓடி தன்னுடைய தொப்பியை தூக்கி எறிந்து அந்த தூணை தாண்டி எறிந்தார். அனைவருக்கு முன்னால் தொப்பி விழுந்தது. அதனால் அவர் தலைவராக ஆக்கப்பட்டார். ஒரு முறை சிறிய படையோடு ஒரு இடத்திற்கு, பிரதேசத்திற்கு படையெடுத்து செல்கிறார். அப்போது தன்னுடைய குதிரைகளின் 2 பக்கமும் கிளைகளை கட்டி விடுகிறார். புழுதியிலே அந்த பறக்கின்ற அந்த குதிரைகளின் குளம்போசைகளை கேட்டுவிட்டு எதிரி நாட்டு மன்னர் நிறைய படைகள் வந்து விட்டன என்று நினைத்து கொண்டு படைக்களத்தை விட்டே ஓடிவிடுகிறார். இதுதான் தைமூர். நாம் பார்க்கிறோம், மிகப்பெரிய புத்திசாலியாக இருந்தவர் ஜூலியஸ் சீசர். ஜூலியஸ் சீசரை பற்றி குறிப்பிடுவார்கள். அவர் ஒருமுறை சிறைபிடிக்கப்படுகிறார். ரோட்ஸ் என்கின்ற நகரத்தில் அவர் சிறைபிடிக்கப்பட்டு கப்பலிலே எடுத்து செல்லப்படுகிறார். அப்போது அவர்கள் ஜூலியஸ் சீசரை மீட்க வேண்டும் என்றால் 20 துண்டு வெள்ளி தர வேண்டும் என்கிறார்கள். சீசர் சொல்கிறார், எனக்கு 20 துண்டு மிகவும் குறைவு, 50 துண்டு கேளுங்கள் என்கிறார். பிறகு நான் உங்களை பிடித்தால் உங்களை எல்லாம் சிலுவையில் அறைவேன் என்கிறார். அவர்கள் சிரித்துக் கொள்கிறார்கள். ஆனால் நகரத்திற்கு வந்ததும் தெரிந்தவர்கள் மூலம் 50 வெள்ளி துண்டுகளை கொடுத்துவிட்டு விடுதலை பெற்று படைகளை திரட்டி அந்த கப்பலை விரட்டி அவர்களை பிடித்து உண்மையிலேயே சிறையில் ஏற்றுகிறார். ஜூலியஸ் சீசர் தொடக்கத்தில் பொது இடத்திற்கு வந்தால் ஏதேனும் ஒன்று பொதுமையாக செய்வார். ஒரு நாள் வாளை சுற்றுவார், ஒரு நாள் ஈட்டியை எறிவார், ஒரு நாள் தாவிச் செல்வார், ஒரு நாள் குதிரையின் மீது ஏறுவார், பிறகு இன்னொரு நாள் அதிலிருந்து குதிப்பார். இதையெல்லாம் பார்த்து மக்கள் ஆச்சரியப்படுவார்கள். ஆனால் பிரசித்தியான பிறகு அப்படி செய்ததில்லை. அதற்கு பிறகு இவர் எப்போது செய்வார் என்று காத்துக்கொண்டிருப்பார். ஒரு நல்ல தலைமை பண்பு உள்ளவர்கள் தொடக்கத்தில் நிறைய கூட்டங்களில் பேச வேண்டும். பிறகு இவர் எப்போது பேசுவார் என்று எல்லோரும் காத்திருக்க வேண்டும். அதுதான் நல்ல தலைமை பண்பு. நாம் சங்சு எழுதிய போர்க்கலையை படித்தால் அதில் அவர் சொல்கிறார், நீங்கள் எதிரியினுடைய படையின் வலிமையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறார். அதை தான் திருவள்ளுவர் சொல்லுகிறார். துணை வலியும் தான் வலியும் வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல் என்கிறார். நீங்கள் எந்த காரியத்தை செய்கிறீர்களோ அதிலே நியாயமாக இருந்தால்தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். அதே திருவள்ளுவர் சொல்லுகிறார், நுரிக்கொம்பர் ஏறினார் அக்திரந்தூக்கின் உயிர்கிருதி ஆகிவிடும் என்கிறார். நீங்கள் நுனிக்கொம்பிலே ஏறுகிறீர்கள். அப்படி ஏறுகிற போது நீங்கள் இறுதியிலே சென்றால் உங்களுடைய வாழ்க்கைக்கு இறுதியாக ஆகிவிடும் என்பதைத்தான் திருவள்ளுவர் சொன்னார். இதைத்தான் நெப்போலியன் தவறாக ரஷ்யாவின் மீது படையெடுத்து போய் தோல்வியை சந்தித்தார் என்பதை நாம் படிக்க முடிகிறது. ஒரு மன்னன் பல்வேறு விதமான பணிகளை ஆற்ற வேண்டும். ஒரு தலைவரிடம் மக்கள் எதிர்பார்ப்பது ஒற்றை பரிமாணம் அல்ல, பலவித பரிமாணங்கள். அதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் நம்முடைய சோழ சாம்ராஜ்யத்தை சுடர்விட்டு ஒளி வீசிய ராஜராஜ சோழன். அவர்தான் இந்தியாவில் முதல் வலிமையான கப்பற்படையை அமைத்தவர். அவர்தான் தேர்ப்படை இருந்தால் அது பிரச்சனை, எனவே தேர்ப்படை இல்லாமல் செய்தார். அவர்தான் நிலையான படையை வைத்தார்கள். அதற்கு முன்னால் நம்முடைய மன்னர்கள் எல்லாம் படையை திரட்டுவார்கள். படையில் அனுபவமே இல்லாதவர்கள் எல்லாம் உள்ளே வந்து செத்து போவார்கள். ஆனால் நிலையான படையை நிறுவி அவர்களுக்கு போர் இல்லாத காலங்களில் குளங்களை வெட்டவும் ஏரிகளை சீரமைக்கவும் ஏற்பாடு செய்தவர் ராஜராஜ சோழன். அவர் ஆதுரா சாலை என்கின்ற மருத்துவமனைகளை நிறுவினார். நிறைய நீர்நிலைகளை அவர் ஆரம்பித்தார். டூம்ஸ்டே என்று அழைக்கப்படுகின்ற நில அளவை இங்கிலாந்திலே தொடங்கப்படுவதற்கு முன்னாலேயே நில அளவையை தென்னிந்தியாவில் நிகழ்த்தியவர் அவர். உலகளந்த கோல் என்பதை வைத்து அவர் நில அளவையை முதலில் நிகழ்த்தினார். அவர்தான் திருமறைகளை பதிப்பித்தவர். அவர்தான் மெய்கீர்த்திகளை ஏற்படுத்தியவர். இப்படி பல்வேறு துறைகளில் யார் ஒருவர் ஜொலிக்கிறார்களோ அவர்கள்தான் தலைமை பண்போடு திகழ முடியும். ஜான் அடைர் என்பவர்கள் தலைமை பண்பை பற்றி எழுதியிருக்கிறார். அதிலே 3 சொல்கிறார். நீங்கள் என்ன இலக்கோ அதை அடைய வேண்டும். ஒவ்வொரு வீரனுக்கும், ஒவ்வொரு நிறுவனத்தில் இருக்கிற ஒவ்வொரு பணியாளருக்கும் முன்னேற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அவர்களுக்குள் ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த வேண்டும். நீங்கள் தலைமை பொறுப்பில் இருக்க வேண்டும் என்றால் முதலில் உங்கள் இலக்கை அடைய வேண்டும். அதோடு நிறுத்தி கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு மனிதனுக்குமே சில ஆசைகள் இருக்கும், இலக்குகள் இருக்கும். அதை அடைய ஏற்பாடு செய்ய வேண்டும். அவர்கள் எல்லோரும் நாம் ஒன்றுதான் என்று எண்ண வேண்டும். அவர்கள் அத்தனை பேருடைய மூளையும் எறும்புகள் கூடினால் எப்படி ஒரே மூளையாக செயல்படுகிறதோ அப்படி செயல்பட வேண்டும்.
சைமன் சினக் என்பவர் சொல்லுகிறார், தலைமை பண்பு என்பது பாதுகாப்பை ஏற்படுத்துவது. யாரிடம் பணியாற்றினால் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள்தான் தலைமை பண்பு. மாவட்ட ஆட்சியர் இருந்தால் அவர் எடுக்கிற முடிவை நாம் செயல்படுத்தினால் நாம் மாற்றலாகாமல் பார்த்து கொள்வது மாவட்ட ஆட்சியருடைய பணி. ஏனென்றால் அதுதான் பாதுகாப்பு. நான் காஞ்சிபுரத்திலே பணியாற்றுகிற போது ஓரிடத்திலே சென்று சோதனை போட சொன்னேன். அது ஒரு செல்வாக்குள்ள மனிதர். அதனால் சோதனை போட்ட பிறகு அந்த வட்டாட்சியர் பெயர் ஜோதிமுத்து. எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. ஜோதிமுத்து என்கின்ற வட்டாட்சியர் என்று ஆரம்பித்தார். அவரை நான் தான் அனுப்பினேன். நல்ல வட்டாட்சியர் என்றேன். தொலைபேசி அழைப்பு துண்டிக்கப்பட்டது. எனவே பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும். தலைமை பண்பு என்பது நம்முடைய எண்ணத்தை நிறைவேற்றுவதல்ல, நிறுவனத்தின் முயற்சியும் முன்னேற்றத்தையும் மேம்படுத்துவது. சுயநலமாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு தலைமை பண்பில் இருக்கிறவனும் தலைமை பதவி என்பது சேவைக்கானது, அது அதிகாரத்துக்கானது அல்ல என்பதை உணர வேண்டும். அப்போதுதான் அவன் தலைமை பொறுப்பிலே இருக்க முடியும். நீங்கள் இவற்றையெல்லாம் செய்வதற்கு முன்னால் யார் வந்தாலும் உங்களை பார்ப்பதற்கு இடம் கொடுக்க வேண்டும். அதைத்தான் காட்சிக்கு எளியன் என்று கூறினார் திருவள்ளுவர். அந்த காட்சிக்கு எளியனாக ராமனை கம்பர் படைத்திருக்கிறார். யாராவது எதிரே அவர் நடைபெறும் போது வந்தால் அவர்களை பார்த்து எதிர்வரும் அவர்களை எமையுடை இறைவன் முதிர்தரு கருணையால் முகமலர் ஒளிர எது வினை இடரில்லை இனிதினும் மனையும் வழிதரும் குமரரும் இனிதுகொள் எனவே அப்படின்னு விசாரிக்கிறார். அவர் விசாரிப்பது எதற்காக என்றால் தான் சென்று விசாரிக்கின்றார். முதலிலேயே அவர்கள் பேசுவதற்கு தயங்கினால் கூட அவர் விசாரிக்கிறார் என்று எழுதப்படுகிறது. எனவே தலைமை பண்பில் இருக்கிறவர்கள் எளியவர்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் மக்கள் உங்களோடு வந்து பழகுவார்கள். அவர்கள் அணுகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்களை பார்த்து பேச வேண்டும், நேரம் ஒதுக்க வேண்டும். இவையெல்லாம் முக்கியம். எனவே இங்கே வந்திருக்கிற இளைஞர்கள் தலைமை பண்பு குறித்த நூல்களை படியுங்கள். தலைமை பண்பு என்பது போர்ப்படையில் மட்டுமல்ல, அது அனைத்திலும் இருக்கிறது. உதாரணமாக திருவள்ளுவர் ஒரு தலைமை பண்பு மிக்கவர். அவர் தமிழ் இலக்கியத்திற்கு திசை காட்டியவர். 100 தமிழ் சொற்களை படைத்தவர். ஷேக்ஸ்பியர் ஆங்கில இலக்கியத்தில் வழிகாட்டியாக திகழ்ந்தவர். ஆங்கில இலக்கியத்தில் பல மாற்றங்களை ஏற்படுத்தியவர். புது புது சொல்லாக்கங்களை உருவாக்கியவர். புத்தர், லாவோட்சு, கன்ஃபியூசியஸ் போனவர்கள் ஞானத்தில் தலைமை பண்போடு திகழ்ந்தவர்கள். ஜீசஸ் as CEO, முகமது அண்ட் லீடர்ஷிப், மகாத்மா காந்தி அண்ட் CEO என்கின்ற புத்தகங்கள் எல்லாம் வந்திருக்கின்றன. இவர்கள் எல்லோரும் தலைமை பண்புகளோடு திகழ்ந்தவர்கள் என்பதை வரலாற்றை ஆய்வு செய்தவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியரை பற்றி படியுங்கள், மண்டேலாவை பற்றி படியுங்கள், ஆபிரகாம் லிங்கனுடைய வரலாற்றை படியுங்கள், நீங்கள் அம்பேத்கருடைய சரித்திரத்தை படியுங்கள். இதோடு நின்று விடாதீர்கள். ராஜராஜனை படியுங்கள், ராஜேந்திர சோழனை படியுங்கள், நரசிம்மவர்ம பல்லவனை படியுங்கள், மகேந்திரவர்மனை பற்றி படியுங்கள், மாரவர்மன் சுந்தர பாண்டியனை படியுங்கள். இவையெல்லாம் நீங்கள் படித்தால்தான் எப்படி தலைமை பண்புகளை நாம் வளர்த்து கொள்ள முடியும் என்பதை அறிய முடியும். எனவே நாம் அனைவரும் நாம் பணியாற்றுகின்ற நிறுவனத்தில் தலைமை பண்போடு திகழ்ந்து அவர்களை வழிநடத்தி அவர்களை மேம்படுத்தி இந்த சமுதாயத்தை செழிக்கச் செய்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன்.